இந்த வசனத்தை நம்ம வந்து படித்த அந்த வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சாராம்சத்தை நம்ம கவனிக்கணும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லாம் சொல்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்னாடி, உயிரோடு எழுந்ததுக்கு பின்னாடி, பரலோகத்துக்கு அங்கே தேவனோடு அங்கே செல்வதற்கு முன்பாக, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நம்மளுக்கு சொல்லிட்டு போனால் முக்கியமான விஷயம், உலகத்தில் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா நாளும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் முக்கியமான வசனம். இந்த சத்தியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். நம்ம கண்களை மூடி இந்த சத்தியத்துக்காகவும் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபித்து நம்ம அந்த வார்த்தை கடந்து போகலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் மகா பிரியமான எங்கள் சர்வவல்ல கடவுளே, சர்வத்துக்கு போதுமான எங்கள் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே திருச்சுபையாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டவரே இந்த படித்த மத்திய 28 அதிகாரத்தினுடைய 20 வசனத்தினுடைய ஆண்டவரே இந்த சத்தியத்தை குறித்தும் ஆண்டவராய் கர்த்தர் இதனுடைய சத்தியத்தினுடைய அதனுடைய ஆழத்துவத்தையும் நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளவும், இதை தியானிக்கிற பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவிய கடவுள் எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக, எங்களை உணர்த்தும்படியாக, ஆண்டவரே எங்களுக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்தடையும்படியாக எங்கள் கடவுள் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த ஆண்டவரே பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் பலப்பட்டு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கேற்றபடியாக உம்முடைய சாயல் கொப்பாக மாறவும், உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னுமாக வளர்ந்தேறவும் ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்கிற வாழ்க்கையை நாங்கள் இன்னுமாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருக்கிற சூழ்நிலையிலிருந்தும் எங்களுடைய இருக்கிற நிலையிலிருந்தும் நாங்கள் இன்னுமாக உண்மை அறிவிலே பலப்படாமல் இந்த வார்த்தை எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு இருந்து பேசும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருடைய இருதயங்களும் பேசும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த முக்கியமான சத்தியத்தை குறித்து தான் தியானிக்கிறோம். இதை என்ன சொல்லியிருக்கிற வசனத்தை படித்தோம் இல்லையா? நான் உங்களுக்கு மத்திய 28:20 நான் படிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளவும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோட சேர்த்து 100 வசனம் கூட படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 படிங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 படிங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. கொஞ்சம் கவனிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், ராஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே வேறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அதில் சொல்றாரு 16 வசனம் சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் உபதேசம், எச்சரிப்பு, கடிந்து கொள்ளுங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அவன் என்ன பண்ணணும்? அவன் கீழ்ப்படிந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனா ஒரு பிரயோஜனம் உள்ளவனா வாழணும். அதுதான் அவர் அந்த இடத்துல மத்திய 28 அதிகாரத்தில் முதல்ல சொல்லிட்டு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நல்லா இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஒன்று பேசுகிறேன்னு சொன்னால், என்னுடைய சொந்த கருத்தோ என்னுடைய சொன்ன ஞானமோ நான் போய் படித்ததோ கிடையாது. இது பரிசுத்த கடவுள், பரலோகத்தினுடைய தேவன் இந்த மனுக்குலத்துக்காக எழுதி கொடுத்த உன்னதமான தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன உண்மையை சொல்லுதுன்னா, இந்த பூமியில் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சகல நாட்களையும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன் இல்லையா? இப்போது நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம நிறையா தடவை பேசுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம சபைக்கு வர்றோம், சர்ச்சு ஆராதனையில் கலந்து கொள்கிறோம்,
நம்மளுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம், நிறைய பிரயாசப்படுறோம், தேவ சமூகத்தில் நிறைய நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. இப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே நிறையா தடவை சொல்லுவோம், நான் சாதாரணமாக என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன்னு சொன்னால், அந்த ஆஸ்பத்திரியில் கொடுக்குற மருந்து எந்த வேலையும் செய்யலைன்னு சொன்னால் மறுபடியும் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நான் யோசிப்பேன், ஏன் போவேன், நான் எதுக்காக போகணும். இதே தான் நான் வேதாகமத்தை தொடர்ச்சியாக நான் படிக்கிறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் கேட்பார், ஏன் எதுக்கு நீ நீ வேதாகமத்தை நீ படிக்கிற, நீ உட்கொள்கிற. அதைத்தான் நீ எப்படி மருந்து மாத்திரைகளும் அது நீங்கள் ஆஸ்பத்திரி ஊசி நீ போடும்போது எந்த விதமான பிரயோஜனப்படலைன்னு சொன்னால் நீங்கள் எது கேள்வி கேட்குறோமோ, அதே கேள்வியைத்தான் தேவன் நீ என்ன பிரயோஜனங்கிற அந்த ஒரு கேள்வியை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ தான் ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவர் 2 காரியத்தை சொல்கிறாரு. மத்தேயுல ஆண்டவர் உபதேசம்லாம் பண்ணுறாரு. என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா, மலை பிரசங்கத்தை பேசிட்டு வர்றாரு ஆண்டவர். மலை பிரசங்கத்தை பேசும்போது அந்த முடிவுரையில் சொல்கிறாரு, யார் புத்தி உள்ளவன் யார் புத்தி இல்லாதவன்னு சொல்கிறாரு. அதில் புத்தி உள்ளவன் என்ன சொல்கிறாரு, 7ஆம் அதிகாரம் படிங்கிறாள், மத்தேயு 7:24-25 படிங்கிறாள். நான் என்ன சொன்னேன், இந்த வார்த்தைகள் படி ஆண்டவர் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து என் சொல்படி நடக்கிறவன் எவன், நான் யாருன்னா அவன் புத்தியுள்ள மனுஷன். அவன் கண்மலையின் மேலே நல்ல அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பிடுவேன். அவன் எவ்வளோ பெரிய மழையோ புயலோ எவ்வளோ பெரிய சூறாவளியோ எவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் அதை தாங்கி அவன் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். புத்தி இல்லாதவன் யாருன்னா, அடுத்த அதே வசனம் சொல்லுது 27-28. அதான் அதில் சொல்கிறாரு, 2 பேர் யார் புத்தியிலும் யார் புத்தி இல்லாதவன் சொல்லிட்டு, ஏன் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கூட ஒரு வசனம் நீங்கள் கூட போய் படிச்சுக்கணும், நிறைய வாக்கு தத்தமுறை ஆசீர்வாதம் கொடுத்தது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? யோவானில் பேசுகிறார் அவர், பரிசுத்தாவிய கடவுள் இந்த பூமிக்கு தேட்டர் அனுப்புன்னு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் யாருக்காவது நல்லா கவனித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை முழுமையாக அனுபவிக்கிற குடும்பம் யாராவது சொல்ல முடியுமா? நான் முழுமையான சமாதானத்தோடு வாழ்கிறேன், முழுமையான சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தோட வாழ்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுதா? கடவுள் என்னோட இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் சைட்லேருந்து பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் கவனிங்களேன். கடவுள் சைட்லேருந்து நம்ம ஒன்று என்ன தேடுறோம், கடவுள்கிட்ட நம்ம கடவுள் என்னோட இருந்தால் என் வாழ்க்கையிலே நடக்கணும். ஒன்று நம்ம கேட்குற கேள்வி, கடவுள் என்னோட இருக்கிற முழுமையாக ஒரு வாக்கு கொடுத்துற வேதம் என்ன சொல்லுதுன்னா, இதோ சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் உங்களோட நான் கூட இருக்கிறேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு அதோட வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னொரு வசனம் கொடுத்துருக்காரு, அதையும் கூட படிச்சிருக்கு. யோவான் 14 எடுங்க. யோவான் 14 சொல்கிறாரு, 27 வசனம் ஒரு ஆள் படிங்க. யோவான் 14:27 என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு போயும் ஏன் இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரோட கூட இருக்கிற அந்த பிரசனத்தை உணர முடியல, நான் அவரோட தொடர்பு கொள்ள முடியல. அதோடு சேர்த்து நான் எனக்குள்ள வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. எதில் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். படிங்க ஒரு நாள். உலகம் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்னாலும் சின்ன சிற்றின்பங்கள்னாலும் சின்ன ஒரு நம்ம அனுபவிக்கிற இந்த காசு பணத்தினாலேயோ பொருள்கள்னாலேயோ வீட்டுனாலேயோ இல்லை ஐஸ்வர்யங்கள்னாலேயோ அந்த சமாதானம் கிடைக்காது. உனக்கு நான் கொடுக்குற சமாதானம் நிலையானது, நிலைத்திருக்கக்கூடியது, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்குறதுலேன்னு ஆண்டவர் வேதம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே நான் ஊருக்கு போகிறாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ சத்தியாவே போகிறேன்னு வச்சுருங்களேன், எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சு கொடுத்துட்டும் போய் நான் சத்யா சாயந்தரம் நாளைக்கு கூட வரட்டுமே, எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வரும்போது என்ன சொல்கிறேன், நான் ஃபுல்லாக பசியாக இருந்தேன், நான் சாப்பிடவே இல்லை, நான் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலிச்சது, பசியிலே நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன், அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காரணம் என்ன காரணம்?
எனக்கு எல்லா சாப்பாடும் எனக்கு தேவையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். நான் அதை சாப்பிடாம இருந்துட்டு நான் அதெல்லாம் குறையெல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய தவறு தானே அது. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் சகல நாட்களும் உங்களோட இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு சமாதானத்தையும் வச்சுட்டு போயிருக்கேன், இங்கே தான் இருக்குது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் சமாதான குறைவாகவும் அவருடைய பிரச்சனத்தை உணர முடியாமவும் அவரோட உறவில் நான் தொடர்பு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால், அப்போ நான் வந்து யார் புத்தி உள்ளவன் யார் புத்தி இல்லாதவங்க ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் அதை படிக்கும்போது அந்த கோர்வையை நீங்கள் அதை புரியும் போது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுருங்களேன், அவர் பார்க்குறாரு, நான் வந்து சொந்த புத்தியில் என் பலத்தில் நான் ஒன்று வீடை கட்டுறேன் சொல்கிறாரு. ஐயோ உங்களை பெரிய இங்கே வீடு கட்டும்போது இப்படிலாம் கட்டுங்க, ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டை போடுங்க, நல்லா குழி தோண்டி இந்த மண்ணை இறங்கிடும், நல்லா பேஸ்மெண்ட்டை போட்டு வீடை கட்டுங்கன்னு சொன்னால், என்னுடைய புத்தியில் என்னுடைய சுய அறிவில் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி நான் இஷ்டம் போல் சும்மா மேலே சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சின்ன மழை வந்து அடிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? கீழே விழுந்துருவோம் இல்லையா? அப்புறம் ஓடுறோம், இன்னொரு வீட்டுக்கு பக்கத்தில் ஓடும்போது அந்த யார் எந்த கல் நம்மகிட்ட கொடுத்தாரோ அந்த கல்லே வந்து அவரை வச்சு கட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதாவது நம்ம எந்த சொல்ல கேட்காம நம்ம விட்டோமோ, எந்த கல் நம்மளுக்கு கொடுத்தாரு கட்ட சொன்னார், பேஸ்மெண்ட்லாம் போட சொன்னார், கட்டாமல் அந்த வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ பெரிய பெருமலையிலையும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. என்னுடைய மலை ஒரு சின்ன ஒரு நேற்று ஒரு சாதாரண மலைக்கு கூட இந்த வீடு தாங்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த யோசிக்கிற அந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறார். கிறிஸ்துவின் மேலே கிறிஸ்துவை விட்டு நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் நம்ம சுய முயற்சியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், நம்மளுடைய சின்ன தேவைகளை ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் நம்ம உடனே எதை அணுகிறோம்? நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, முதல்ல நான் தேவ சமூகத்தில் போய் அறிக்கையிட்டு கடவுள் என்னோட இருக்கிறான்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நல்லா அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம வந்து இது உபதேசம் வேறு இது வேறுன்னு நினச்சக்கூடாது. இது ஏன்னா உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன்னா, போன வாரத்தில் போன திங்கக்கிழமத்தில் நான் ஒரு கவுன்சிலிங் போகும்போது அவங்க பேசுகிற அந்த வார்த்தையினுடைய நிறையா வந்து அதனால இந்த பிரசங்கமே நம்ம பேசுகிறோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, கடவுள் அது வந்து இருக்கார். அவங்க சிஎஸ்சியில் ரொம்ப வருஷக்கணக்காக கிட்டத்தட்ட பாரம்பரிய கிறிஸ்தவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்தவத்துக்கு உண்டான அடையாளம் அச்சம் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு பேர்லேருந்து அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அவங்களுடைய நடைமுறை எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, தேவனை குறித்தும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒப்புப்படுத்தமில்லை. அவங்க சொல்கிறாங்க கடவுள் இருக்கார் எங்களுக்கு தெரியும், அது வேறு, நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு ஒத்து வராது. அவங்க சொல்கிறனுடைய முக்கியமான சாராம்சம் புரியும். வாழ்க்கை வேறு அது வேறு, நம்ம அதை கொண்டு இதை சேர்க்கக்கூடாது, வேதத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது, கடவுளை கொண்டாந்து சேர்க்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை வேறு, அது வந்து அது நம்ம நம்புகிறோம் ஒரு வழியில், ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம அந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ வார்த்தையை விட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம அஸ்திவாரம் போட்டு நம்ம வாழ்க்கையை கட்டுறோம்? ஏன்னா ஒவ்வொரு அஸ்திவாரமும் நம்ம எதில் நம்ம மூளைக்கெல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி ஆண்டு வேதம் சொல்கிறாரு. விடுங்க, ஒரு ஆள் மத்தேயு 21 அதிகாரத்தில் ஒரு ஆள் எடுங்களேன். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் தள்ளிட்டு நீ எந்த அஸ்திபாரத்தின் மேலே உங்கள் வாழ்க்கையை கட்டுறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய சொந்த சூழ்நிலை எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. படிங்க ஒரு ஆள் 21 அதிகாரம் 40-40 படிங்க. மத்தேயு 21 42-43. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் ஒழுங்கி போவான், இது எவன் மேல் விடுமோ அவனை நசுக்கி போடும் என்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த விஸ்திபார் அந்த அந்த கடைசியில் முடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கல் யாருன்னா அவர் தான் கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி முடியும். இப்போது நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து ஒரு நிதானமாக சிந்திச்சுக்கு வர வேண்டிய முக்கியமான கேள்வி, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கட்டமைப்பு என்னுடைய நடைமுறை வாழ்க்கை எல்லாமே எதன் மேலே நான் கட்டப்பட்டிருக்கேன்? ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு நம்ம விட்டு தேவனுடைய ராஜ்யம் நம்ம விட்டு இப்படி வெளியே போனதை குறித்து அவர் அதில் பேசுகிறார். அவர் அந்த பேசுகிறனுடைய இன்றைக்கி ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் கவனித்து அதை அபியாசப்படுத்தாதனுடைய அந்த தேவனுடைய பிரசனத்தை உணராதனால நான் தேவனோட சரியான உறவில் இல்லாததனுடைய விளைவு தான் இந்த மோசமான நிலை. ஒரு ஆள் எல்லோரும் 1 பேதுரு திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு நான் உங்களுக்கு படிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம்
1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 4லிருந்து நான் ஒரு வசனங்கள் படிக்கிறேன் பாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதான கல்லும் விழுதலுக்கேதான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது புரிஞ்சுதா? அந்த வசனத்தில் என்ன புரிஞ்சுது? ஏதாவது சொல்லுங்கள். வசனங்கள் ஏன் இந்த வசனங்களை முக்கியமாக இவ்வளோ நேரத்தின வசனங்களை வாசிக்கணுங்கிறத ஒரு சூழ்நிலை தெரியணும். நீங்கள் யார்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு அழைத்து வரப்பட்டு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு வேதம் சொல்லுது. நீங்கள் யாரா? ஆசாரிய கூட்டம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வந்திருக்கிறாரு. நம்ம யார்? ஆசாரியர் மாத்திர ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும். ஆமாம், ஆசாரியர்களும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லாமே நம்ம. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்கிறதுலாம் சும்மா இந்த நீங்கள் மேலோட்டம் வாசிக்கிறதுனால புரியாது. நீங்கள் எப்படின்னா நம்மளுக்கு யாருன்னா நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய அஸ்திவாரம் எதில் சரியாக போட்டிருக்குங்கிறத நீங்கள் புரியணும். உங்களுக்கு அது கொஞ்சம் புரிதலுக்காக இந்த வசனங்களோடு நீங்கள் சிந்திக்கும் போதும் என்ன கொஞ்சம் கவனிச்சுக்க நீங்கள் புரிஞ்சால் தான் இதனுடைய வசனங்கள் புரியும். கடவுள் என்ன அந்த இடத்துல சொல்லிட்டு ஆரம்பிச்சுறாரு, உங்களோட முடிவு இருக்கிறீன்னு சொல்லியிருக்கிறாரு. சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு இருக்கிற உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் சந்தோஷமாக சுகித்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதற்குண்டான வாக்குத்தத்தமும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் சொல்லும்போது ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்காரு, நாங்கள் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கீன்னு சொல்லியிருக்காரு. நிறைய வசனங்கள் எடுக்கலாம், நிறைய வசனங்கள் நான் பேசலை. அப்போது இந்த பூமியில் கடவுள் ஒரு நாள் எல்லா நாளும் என்னை விட்டு விலகினதே இல்லை. ஏன்னா நரகம்தான் கடவுளே இல்லாத இடம். நரகங்கிறது இந்த பூமியில் இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ ஆபத்து, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கடவுள் இருக்கிறாரு நிறையா. இன்றைக்கி உலகத்தில் பெரிய ஒரு பெரிய பேர் அழிவு நடக்கும்போதும், பெரிய பெரிய ஒரு சின்ன பச்சை குழந்தையெல்லாம் சாகும்போதும் எல்லாரும் கேட்க போகிற கேள்வி, கடவுள் இருந்த பிள்ளைங்க நடக்குமான்னு ஒரு கேள்வி நம்ம எழும்புது. கடவுள் ஒருவர் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இந்த இரக்கமும் மன்னிப்பும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து இந்த பூமி அது அவருடைய பிரசவத்தோடு இன்றைக்கி நம்ம நிலச்சிருக்க முடியுது. அது நிறையா, அது தனி டாபிக், உங்களுக்கு அதை வச்சு பேசலாம். நீங்கள் தான் உணர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட இருக்கிறேன் சமாதி வச்சுன்னு சொல்லி நம்ம கடவுள் பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அவருடைய விலையேறப்பட்ட அந்த மூளைக்கெல்லாம் நம்மளை வச்சு நம்மளை அவருடைய வசனத்தின் மேலும் வார்த்தை மேலும் அஸ்திபாரம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்ட நீங்கள் நானும் ஏன் ஒரு முக்கியமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன ஒரு போராட்டங்களிலும் நம்மளால் அந்த எதிர்கொள்ள முடியாமல் போராட்டத்தினத்தை தோண்டு போகிறோம், நம்ம அதை சந்திக்க முடியாமல் போகிறோங்கிற நம்ம எனக்கே உணர்ந்துருக்கீங்களா? நல்ல அஸ்திபாரம் போடப்படலைன்னு வேதம் சொல்லுது. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுட்டே வாங்க. நல்ல அஸ்திபாரம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஓமை எதுக்கு ஒப்புப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்தின்படி கிறிஸ்துவோடு நீங்கள் சரியான வழியில் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு மோசநாசமோ நன்மையோ துன்பமோ பெரிய வித்தியாசமான காரியங்களோ எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துக்குள்ளே எப்படி நான் நிலைச்சிருப்பேன், நான் கடவுளுடைய உறவில் எப்படி நான் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் அவர் சொல்ல பாருங்கள், உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்குன்னு சொல்கிறார். நம்மளே சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய இடத்துல எல்லா விதமான மதங்கள்லேயும் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வாக்கு என்ன பண்ணுறாங்க, திருமணத்தில் இன்றைக்கி கல்யாணம் பண்ணும்போது உங்களுடைய எல்லா வாழ்க்கையில் உன்னுடைய துக்கத்தில் சந்தோஷத்தில் உன்னுடைய கடைசி வரைக்கும் உன்னுடைய மரணத்தினுடைய வேறு எந்த வழியிலும் பிரிக்காமல் நான் சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்க ஏன்
6 மாதம் 1 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே ஏன் டைவர்ஸ் ப்ரீ வர வேண்டிய காரணம் என்ன? சரியான புரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களாவது சொல்லியிருக்காங்களா இவங்க ரொம்ப கெட்டவனுக்கு, இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, இவங்களோட வாழ முடியலன்னு யாராவது புரிஞ்சுருக்காங்களா? ஒவ்வொரு ஆளுடைய கேள்வி ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் குற்றச்சாட்டை வச்சு இவங்க எங்களோட உறவில் சரியாயில்லை, இவங்க என்னோட உறவில் சரியாயில்லை, இவன் எனக்கு இப்படி இல்லை, அவன் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதானே பிரச்சனை காரணம். இப்போ தான் நிறையா சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இதே போல் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடங்களையும் அவங்க பிரிஞ்சு போய் வாக்கு கொடுத்து பிரிஞ்சு போகிறேன்னு சொல்ல இந்த முக்கியமான நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் யார்? சர்வவல்ல கடவுள், வாக்கு மாறாதவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்துக்கு எல்லாவற்றும் வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்குன தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தினுடைய சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களோட இருந்து எல்லா நாளும் உங்களை நான் வழிநடத்தின்னு சொல்கிற அந்த வார்த்தை அப்போ உண்மையா பொய்யா? இன்றைக்கி உங்களோட என்னோடையும் கடவுள் இருந்தார்னா, இந்த சர்வத்தையும் உண்டாக்குன கடவுள் உங்களோட என்னோட இருந்தார்னா, ஏன் என் வாழ்க்கையில் என்னால் இங்கே சமாதானம் வாழ முடியலை, ஆசீர்வாதம் இருக்க முடியலை, என்னுடைய இந்த எல்லா விதமான அந்த காரியங்களிலும் நான் ஒரு விசுவாசத்தோடு இன்னும் வந்து வைராக்கியமாக கடவுளுக்காக என்னால் நிலைச்சிருக்க முடியாமல் தடுமாறுகிற, எதிர்கேள்வி கேட்குற ஒரு நம்ம கடவுளுக்கு விரோதம் பண்ணிக்கிற எத்தனை சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கு. ஒவ்வொரு நேரம் பிரச்சனை வரும்போது நம்ம கேட்குறோமா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது சில நேரத்தில் நம்ம நேரடியாக வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்லலைனாலும் நம்ம மைண்டில் என்ன வருது, கடவுளையே எனக்கு இப்படி செய்கிறாரு, கடவுளையே எனக்கு ஏன் இதை செய்யணும், நம்ம இந்த சிந்தனை வந்திருக்கா உங்களுக்கு? கடவுள் நம்மளோட இருக்குன்னு வாக்கு கொடுத்துருக்காரு, நம்ம உறவில் சரியா இல்லை. அவர் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர், உண்மையோடு இருக்கிறாரு. நான் அவரோட உறவில் இன்னும் சரியா இல்லை, அவருடைய பிரசனத்துக்குள்ளே அவருடைய உறவுக்குள்ளே நான் இன்ன வரைக்கும் இல்லை. நம்ம அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிற முக்கியமான நம்ம சந்தனைக்கு. இன்றைக்கி கடவுளை எப்போயெல்லாம் நம்ம தேடுவோம்? நம்ம நார்மலாக சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து, நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது, இல்லை நம்ம காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கும் போது, இல்லை வேதம் வாசிக்கும் போது, முடியாத போது, அதான் துன்பம், போராட்டம், பிரச்சனை, நம்மளால் தாங்க முடியாத வேதனை, அப்படியான சூழ்நிலையில் நம்ம கடவுளை தேடுறோம். ஆனால் கடவுள் என்னோட தங்கி இருக்கிறாரு, என்னோட வாசம் பண்ணுறாரு, அவர் என்னோட எப்பொழுதும் என்னோட இருக்கிறான்னு சொல்லும்போது, அப்போ நான் அவரை இன்ன வரைக்கும் அறியலை, புரியலைன்னு சொன்னால், ஒரு நிறைய நேரங்களில் எனக்கு வந்து டைம் கிடைக்கும். நிறையா நம்ம நிறைய என்ன சொல்லுவோன்னா, அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லுவோம். எனக்கு வந்து இப்போ நேரம் இல்லை, கடவுளோட நான் உறவு கொள்ள, நான் வேத வாசிக்க, ஜெபிக்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பிரதானங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் அந்த தேவ பிரசனத்தோடு இருக்கிறதுங்கிற குறித்து நான் மறுபடியும் பேசிகிட்டே வரேன். அந்த தேவ பிரசனங்கிறது எப்படி உணரணும்னா, நான் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஒரு கேள்வி பதில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் கடவுளோட உறவில் எப்படி எல்லாம் தவறுங்கிறது சொல்லி. இப்போ நான் எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் சொல்கிற காரணங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் கிடைக்குது, கொஞ்ச நேரம் எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்போது என்ன பண்ணுறேன், நான் எனக்கு பிடிச்சதை நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறேன், வாட்ஸ்அப் பார்க்குறேன், யூடியூப்பில் ஒரு இது செய்யுது, வேறு எதுவும் நான் எனக்கு பிடிச்சதை பார்க்குறேன். இன்னொன்று சில ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறேன், இல்லை சீரியல் பார்க்குறேன். இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறத யோசிச்சுக்கிறீங்களேன். இப்போது கடவுள் எனக்கு வந்து போதுமான நேரங்கள், வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொடுக்கும்போதும் நான் வந்து எந்த ஆட்டிடியூடில் கடவுளை அணுகிறேன், எப்படி நான் கடவுளோட உறவில் தேடுறேன், நல்லா யோசித்து பார்த்துட்டே வாங்க நீங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் கடவுள் வந்து நிறைய நேரம் தேடும்போது நம்ம சொல்கிற ஒரே இருக்கானா, எனக்கு பிஸியாக இருக்கேன், நான் வேலையாக இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய நேரம் உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுத்துட்டே இருக்காரு. இப்போது வேலை இல்லாத நேரம் இருக்கலாம், நல்லா கவனிங்களேன். உட்காருமா, உட்காருங்க. நம்மளுக்கு வந்து சேர் உட்காருங்கம்மா, சேர் கடவுள். இப்போ நான் பிஸியாக எப்போயுமே நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கேன்னா, பிஸியாக இருக்க நேரம் ஓகே. பிஸி இல்லாத நேரம் நம்மளுக்கு நிறைய நேரம் கொடுக்குறாரு ஆண்டவர். சில நாட்களில் வேலையே இல்லாமல் இருக்கிற நாட்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது போக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளை வந்து பிரதானமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்கள் கொடுக்குறோம். நம்ம இந்த கொரோனா டயத்துலாம் சொல்லுவோம், கொரோனா டயத்துலலாம் சொன்னாங்க எத்தனை பேர் எவ்வளோ பிஸியான ஷெடியூலாக இருந்தவங்களும் எங்கேயாவது போக முடிஞ்சா. நான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவங்க நிமிஷத்துக்கு இவ்வளோ வேலை பார்ப்பாங்க, இத்தனை நிமிஷம் பிஸியாக இருக்க முடியாதுன்னு சொன்னவங்கலாம் ஒரு ஆளும் போகாமல் முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு.
எத்தனை பேர் பிஸின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு உடலில் இருக்கிற உபாதையினால் அவங்களால எந்த காரியம் செய்ய முடியாமல் சில சூழ்நிலை அனுமதிக்கிறார். நல்லா நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா, நேரம் இல்லை, கடவுளை தேடுறதுக்கு எனக்கு சரியான வசதி இல்லை, எனக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லி எத்தனையோ குறை சொல்கிற உங்களுக்கு கடவுள் துக்கத்தோட வேதனையோட நம்மளுக்கு வந்து அப்படியான ஒரு மோசமான ஒரு நம்மளுக்கு ஒரு பாதிப்பில் தேவன் நேரத்தை அனுமதிக்கிறார். இப்போ நானும் ஓடிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் என்னை உட்கார வைக்கிறதுக்கு சில நேரத்தில் வந்து அவர் சில நேரத்தை வந்து துக்கத்தோடு கொடுப்பார். அது நம்மளால் தாங்க முடியாது. அதனால் நம்ம கடவுளோட நேரத்தை செலவழிக்கிற அந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. முதல்ல நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. எகிப்தில் இருந்த சம்பவத்தை தான் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக அதை பிரதானமாக பார்க்கணும். என்னென்னா அவர் சொல்கிற ஒரே வசனம் படிங்களேன். 1 Corinthians 11:30 என்னென்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்கிறார் பாருங்கள். 1 Corinthians 11:30 படிங்க. அதாவது நம்மளுக்கு இந்த கடவுளை தேடாமல் உறவில் சரியில்லாமல் இருந்ததனுடைய ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை 1 Corinthians 11:30 சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ பலவீனராக இருந்தோம், வியாதியஸ்தராக இருந்தோம், நம்மளுக்கு ஏன் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரு? வியாதி உள்ளவங்களாக இருக்காங்க, சில பேர் வந்து பலவீனராக இருக்காங்க, சில பேர் நித்திரையும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆக்கினி அடையாதபடிக்கு இந்த பூமியிலேயே சில காரியங்கள் மூலமாக கடவுள் அவருடைய சமூகத்துக்கு நேராக என்னை நல்வழிப்படுத்துவதற்கு சில ஒரு ஆபத்தையும் துன்பத்தையும் இந்த வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யாராவது ஏற்றுக்கிறீங்களா? என்னுடைய நியாய தீர்ப்பில் நான் கடவுளுக்கு நிரந்தரமாக நான் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கடவுள் இந்த பூமியில் வாழும்போதே சில பலவீனங்கள் மூலமாகவும் சில நோய்கள் மூலமாகவும் சில இந்த துன்பத்தின் வழியாகவும் என்னை வந்து கடவுள் சரியான வழியில் என்ன அவருடைய ராஜ்யத்துக்கு இணைக்கிறாரு, அவர் சேர்க்கிறாரு, அது நடத்துகிறாருங்கிறது இது அன்பின் செயல். நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பூமியில் சரிக்கிறது வசனமே இருக்குது. ஏன்னா இன்னொன்று இதை நீங்கள் கேட்கும்போதே ஒரு சின்னதாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களேன். புதிய ஏற்பாட்டில் நம்ம அந்த சத்தியங்கள் படிக்கிறோம், நம்மளுக்கு வேதம் கையில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நடந்த உண்மை சம்பவங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த சத்தியத்தில் புரியும். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் முதல்ல நீங்கள் போக வேண்டியது முக்கியமாக நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் முக்கியமான சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டது. ஆண்டவர் வந்து அவ்வளோ சூழ்நிலையிலிருந்து அவங்கள அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களும் எல்லா அடையாளங்களும் நல்லா பார்த்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் அவங்கள என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா, எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய பிரசனை அவங்களோட இருந்தது. இப்போ நீங்கள் அவங்க வந்து தேவனுடைய மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே பெறப்பட்டாக்கா அவங்க மகிமையை பிரத்யட்சமாக பார்த்தா தான் அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு தூரம் பயணம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வரிசையாக பயணம் தானே பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து அவங்க வந்து ஒரு கூடாரம் போட்டு தங்கிட்டாங்கன்னா அடுத்த இடத்துக்கு அவங்க பிரயாணம் பண்ணி தங்கிட்டு அடுத்த நாள் போகணுன்னு சொன்னால் அடுத்த நாள் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்களுக்கு இறங்கிடும். புரியுது அவங்களுக்கு? இது மாதிரி வச்சுருக்கீங்களே, ஒரு அந்த இரவில் அக்னி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிரத்யட்சமாக அதை நேரடியாக அந்த பிரசனத்தோடு கடந்து போனாங்க. ஆனால் இப்படிலாம் இருந்த ஜனங்கள் எப்படி அவங்க கீழ்ப்படியலைங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. கொஞ்சம் கவனிங்க. அவர் சொல்கிறாரு 33 அதிகாரத்தில் அவங்க எவ்வளோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி 33 அதிகாரம் வரை எடுங்க. யாத்ராமம் எடுத்துக்கோங்க. யாத்ராமம் 34 அதிகாரத்தில் சொல்கிறாரு. 34 நான் படிக்கிறேன். யாத்ரா 34 அவங்க எவ்வளோ வணங்காத ஜனங்களாக இருந்தாங்கங்கிறத குறித்து ஒரு 4 வசனங்களை படிக்கிறார். 1லேருந்து 4 வசனங்கள் வரைக்கும், 33:4 வரைக்கும் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த தேசத்தில் எடுத்து வந்துட்டவங்கள உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன். நான் என்னுடைய தேவ பிரச்சனை இல்லாமல் நான் சொல்ல கவனிங்களேன். அவர் ஆண்டவர் அவங்களுக்கு ஜனங்களுக்கு சொல்கிறார், யார் மோசையட்டி அவங்க ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நான் வரல, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, நான் ஒரு தேவ தூதரை உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே கடந்து போங்க, உங்களுக்கு வழி நடத்துவாங்கன்னு சொல்லும்போது ஐயோ எங்களுக்கு வேண்டாம், அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல கடவுள் சமூகத்தில் ஜெபிக்கிறார். யார்? மோசே போய் ஜெபிக்கிறார். 12 வசனங்கள்லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா 33:12 படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார். 4 வசனம் கூட படிக்கிற 33:4 படிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 2-3, நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோனியனையும் ஏத்தியனையும் பெரிசனையும் ஏவியனையும் எபூசனையும் துரத்து விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அவர் சொல்கிறார், நான் உங்களோட வரமாட்டேன், ஒரு தேவதூதரை உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு நான் செல்லும்போது
அவங்க மறுபடியும் அழுகுறாங்க. அந்த பசங்க அப்படியே 33 எடுங்களேன். 12:13 பார்த்தீங்கன்னா மோசே வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் ஜனங்களுக்கு, அவங்களுடைய சார்பாக. தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 13 பாருங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததால் நான் உண்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தரலும். அப்போ தான் அந்த ஒரு முக்கியமான இன்றைக்கி எல்லா விதமான இதுலெல்லாம் பார்ப்பீங்க, வாகனத்தில், பைக்கில், ஒரு நீங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இருக்குது. 14 வசனம் எல்லாத்துலையும் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய வழிநடத்தில் உனக்கு முன்பாக செல்லும், பாதுகாப்பாக நீ வருவ பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் யாரா? இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. அவங்க தேவனுடைய ஜனங்கள், அவங்க பிரதானமான, ஏன் யூதர்களெல்லாம் தாங்க மேன்மையானவங்களாம் முக்கியமானவங்களை காண்பிச்சாருங்கிறதுக்கெல்லாம் இந்த வசனங்களை படிக்கணும். ஏன் தேவனுடைய ஜனங்கள்னு சொன்னது மாத்திரம் இல்லை, பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள். பாருங்கள், நாங்கள் யாரா? அவங்க எல்லா ஜனங்கள், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் அந்த யூதர்கள் யாரா? இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். ஏன்? தேவன் வந்து அவரோட கூட இருந்தார். புரியுதா உங்களுக்கு? தேவன் வந்து அவரோட கூட இருந்தனால அவங்க யாரா? அவங்க ரொம்ப விசேஷமானவங்க. அவர் என்ன சொல்கிறார்? அதே அதிகாரம் யாத்திராம 40ஆம் அதிகாரம் எடுங்க. அப்படியே 40ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எப்படி வந்தார் பாருங்கள். 37, 38 நான் பாருங்கள். 36லேருந்து வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும் போது, 40ஆம் அதிகாரம் யாத்திரா 40, 36 படிக்கிறேன். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலெழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இப்போது அந்த மேகஸ்தம்பம் கிளம்பும்போது கிளம்புவாங்களாம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணார். அது 10 வருஷமோ 5 வருஷமோ 50 நாள் 3 மாதமோ 6 மாதமோ மேகம் கிளம்பலைன்னு சொன்னால் அவங்க கிளம்ப மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? தேவனுக்கு அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு பிரதியட்சமாய், பாருங்கள் அந்த வசனங்கள்லாம் கவனித்து நீங்கள் இதெல்லாம் படித்து பார்க்கணும். பிரதியட்சமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அதோடைய தேவனுடைய பிரசனத்தை முழுமையாக அவங்க அறிஞ்சாங்க, முழுமையாக புரிஞ்சுருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? எப்படி இருந்தாங்க? அவருடைய பிரசனத்தை யாரும் பார்க்காமல, சின்ன குழந்தையிலேருந்து அன்றைக்கி இருந்து கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் சொல்கிறாங்க. யாருன்னா அந்த மொத்த ஜனங்களில் 28 லட்சம் பேர் சொல்கிறாங்க டோட்டல். அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டவங்க 6,28,000 பேர் சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, 25 லட்சம் பேர் மொத்தம். அதில் வந்து 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் 6,28,000 பேர். இதில் இருக்கிற 25 லட்சம் பேரும் இந்த தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாக, தேவனுடைய பிரசனத்தை முழுமையாக நேராக பார்த்தவங்க அவங்க. ஆனால் அவர் வாக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தில் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? யார் யார் போனது? கரெக்ட், வெரி குட். யோசுவாவும் காலேப்பும் தான் 2 பேர் போனாங்க. ஏன்? அன்னைக்கு இருந்த ஜனங்கள் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தவங்க, அவருடைய எல்லா பிரதேசமாக பிரசனத்தை உணர்ந்தவங்கள, இவங்கெல்லாம் வணங்கா கழுத்து உள்ளவங்களா, தேவன் நம்பாமல் விசுவாசிக்காமல் அவர் கொடுக்கப்பட்ட பாலு தேன் ஓடுற தேசத்தை சுதந்திரிப்பின்னு சொன்னதை கேட்காம ஆண்டவர் சொன்னார். அந்த வசனங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுங்க, என்னாகாம எடுங்க. ஒரு ஆள் என்னாகாம எடுத்து எப்படி எல்லாம் விழுந்து போனாங்க நீங்கள் படிக்கணும். என்னாகாம எடுங்க, 14ஆம் அதிகாரம் எடுங்க. ஒரு ஆள் 14ஆம் அதிகாரம் 30 வசனம் படிங்க. அவங்களுக்கு வந்து நிறைய உணர்த்தப்பட்டு நிறைய சொல்லப்பட்டு, ஏன் அந்த தேசத்தை வந்து கொடுக்க சொன்ன தேசத்தை யாருமே விசுவாசிக்கல. அந்த தேசத்தை பார்த்து பயந்தாங்க, நம்பலை. அது நிறைய கதை. ஆனால் இதில் முழுமையான விசுவாசத்தோடு அவங்க கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தில் போகிறது 2 பேர். நான் சொல்கிறது 6,28,00,000 பேர்த்தில் 6,28,000 பேர்த்தில் வெறும் 2 பேர் தான் உள்ளே போனாங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறது தான் தேவன் வாக்கு கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்தவங்களை பார்த்து தான் பயப்பட்டாங்க. ஐயோ, இவங்களாம் இவ்வளோ பெரிய உயரமாக இருக்காங்க, இத்தனை கோடி பேர் இருக்காங்க, நம்மளை படையை விட பெரிய படை. அதனால தான் ஆண்டவர் அவங்கள வந்து அங்கே உள்ளே போக அனுமதிக்கலை. அங்கே போய் வேவுக்காரெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? நம்மளால் இவங்களை ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது. கடவுள் வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொன்னார்? நீங்கள் பாலுந்தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்திரத்துக்கு கூட வாக்கே கொடுத்துட்டாரு. அதுக்காக எகிப்திலேருந்து அவ்வளோ அற்புதம் பண்ணி அவரை கூட்டியாந்துட்டார். அங்கே போய் அவங்கள போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோசுவா அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருந்து போய் அங்கே போய் வேவுக்கார அனுப்பி
அங்கே தேசத்தை வந்து சுற்றி பார்க்க சொல்கிறார். அந்த பார்க்க எப்படி இருக்குது, நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும், அங்கே என்ன நடக்குன்னு சூழ்நிலை பாட்டு வந்து சொல்லும்போது எல்லா பேரும் என்ன சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் கடவுள் இந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார், நம்ம கையில் கொடுப்பார், முழுமையான விசுவாசத்தோடு சொன்னோம். இப்போ ஏன் வந்து மற்ற ஜன படிங்க, ஒரு ஆள் அந்த வசந்த படிங்க, என்னம்மா 14:30 படிங்க, 14:30 படிங்க. குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. யாரு? அந்த யோசுவா, குமார யோசுவாவும் காலேப்பை தவிர வேற யாருமே அந்த தேசத்துக்குள்ள வாக்கு. ஏன்னு சொல்லி அந்த வசந்த அதிகாரம் ஃபுல்லாக 14 அதிகாரம் முறை எழுதி வச்சு படிச்சு பாருங்க. அவங்க எப்படி வணங்கா கழுத்தவங்களா இருந்தாங்க, எத்தனை முறை அவங்க வந்து கடவுள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் சொல்லி 40 வருஷமும் நீங்கள் என்ன பண்ணுவேன் வாக்கு கொடுத்துட்டாரு, பக்கத்தில் இருக்க தேசத்துக்கு நீ போக முடியாது, மறுபடியும் நீ சுற்று ஊருப்புறான். 40 வருஷமும் உன் பிரேதம் ஃபுல்லாக உன் சவம் பூரா அந்த அங்கங்கே விழுங்கும். ஏன்? நீ தேவனுடைய பிரசன்னத்தை, தேவன் உன்னோட கூட இருக்கிறத நீ கண்ணார நேரடியாக பிரத்யட்சமாக கண்டும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவரை விசுவாசிக்காமல் நம்பாமல் போன அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய முக்கியமான சம்பவம் உங்களுக்கு எனக்கு நீங்கள் எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கு. இல்லையா? அவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்த சகல உலகத்தினுடைய முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம வந்து சாதாரணமாக பழைய ஏற்பாட்டோட பகுதியில் மாத்திரம் இல்லை, அவங்க எத்தனை தடவை சொல்லி அவங்க அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, கடவுள் வார்த்தையை விசுவாசிக்கலை, அதை நம்பாமல் முரட்டாட்டமும் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு பொல்லாத ஒரு ஜனக்கூட்டமாக இருந்து கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை, கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்க முடியலை. இன்றைக்கி பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அதனுடைய நிச்சயமும் உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவிக்கும் இந்த பரம கானானாகிய இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் நம்மளால், அதாவது நம்ம புத்தியில் சில காரியங்கள் புரிகிறோம், நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னுடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் என் வாழ்க்கைப்படி நான் கீழ்ப்படியும் போது இது வேறு அது வேறேன்னு சொல்லி வாழ்க்கை வேறு, என்னுடைய இந்த வசனம் வேறு, இந்த இப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறது வேறேங்கிறது நம்மளுடைய தாட்டாக இருக்கிறதுனால அவருடைய முக்கியமான வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. அதுதான் சொல்கிறாரு, தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என்னோட கூட இருக்கிறாங்கன்னா நான் அவரோட கூட இருக்கிறேனா? முக்கியமாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு பிரதானமான கேள்வி. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையாக உள்ளவர், அவர் வந்து நம்மளோட கூட இருக்கிற வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அவரோட கூட நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை மறுபடியும் எல்லா இடங்களையும் நம்ம வந்து கேட்கணும். கொஞ்சம் சில பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் படிக்கணும். ஏன் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்களோட ஒரு தொடர்பு சொல்லணும்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்படியே நேரடியாக திருஷ்டாந்தமாக நடந்த அப்படியே சம்பவங்கள். அதை நீங்கள் வந்து இன்னும் உணர்வுபூர்வமாக என் வாழ்க்கையில் புரியணும். இதே எஸ்ரா சம்பவத்தை கவனிங்க. எஸ்ரா வந்து பாபிலோன் ராஜ்யத்தில் 70 வருஷம் அடிமைப்பட்டு போய் அவருக்கு என்ன சொன்ன, அர்த்தசாஸ்திர ராஜா மூலமாக நீங்கள் உங்களுடைய எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் உங்களால் விடுதலை செய்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எருசலேம் உங்கள் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு அவங்கள அனுப்புகிறாரு. அப்போ எஸ்ரா வந்து வரும்போது அவருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாரு, தங்கம் பார்த்திங்கன்னா 1000 கிலோ தங்கத்துக்கு மேலே கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 22,000 கிலோ வெள்ளிக்கு மேலே கொடுக்குறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான பனிமுட்டுகளும் அங்கே இருக்கிற அந்த தூப வர்க்கங்களும் எல்லா சாமானும், அதில் நீங்கள் போகக்குண்டான தேவாலயத்தை கட்டுறதுக்கு உண்டான எல்லா பொருள் வசதியும் இங்குள்ள கஜானாலேருந்து நீ அவன் பெரிய ராஜ்யம் உள்ள உங்களுக்கு பாபிலோன் ராஜ்யம், நீ கஜானாலேருந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லி ஆணை கொடுத்துட்டாரு. அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்போ உள்ள காலங்கள் சூழ்நிலைக்காக நீ புரிஞ்சால் தான் இது புரியும். ஏன்னா அன்னைக்குள்ள காலங்களில் வந்து அவங்க பாபிலோனிலேருந்து அவங்க எங்கே போகணும், எருசலேமுக்கு போகணும், இஸ்ரேல் போகணும். அப்போ போகிறதுக்கு அந்த இடைப்பட்ட வழிகளில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஆள் கூட ஒரு பொருளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க முடியாது, அவ்வளோ வழிப்பறிகளும் கொள்ளை. இன்றைக்கே நம்ம ஊரில் எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னா அன்றைக்குள்ள காலங்களில் அன்றைக்கி அவ்வளோ தேசங்களில் ஒரு நாட்டை கடந்து போகும்போது அவங்க இவ்வளோ பெரிய தங்கத்தை தூக்கிட்டு போய் விடுவாங்களா, அவங்க அந்த யார் மேலானவங்களும் அவங்க அடித்து கொண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி சூழ்நிலை அவங்கள்ட்ட சொல்கிறார், ராஜா சொல்கிறாரு, படைக்கு உன்னை பாதுகாப்புக்கு ஒரு நாட்டுக்கு வரைக்கும் நான் படை வீரரை அழைச்சி கொண்டு போகிறேன். நீங்கள் எஸ்ரா 7 அதிகாரமும் 8 அதிகாரமும் இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிரியார்களை படிச்சுக்கிறீங்க, எஸ்ரா 7 அதிகாரம் 8 அதிகாரத்தை. அப்போ அவர் சொல்கிறாரு, கேட்குறாரு ஒரு கேள்வி, எஸ்ரா கேட்குறாரு வந்து ஒரு யோசனை படிங்க, 8 அதிகாரம் எடுங்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்கிறார், நான் வெக்கமாக இருக்குங்கிறார். எஸ்ரா 7 அதிகாரம் அவர்கள் எடுங்க, அவர் அப்படியே 11 13 படிங்க, 11 வசனம் 13 வசனம் படிங்க. ராஜா உதவி செய்கிறாரு. 7 அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்கிறாரு,
அவர் 8ஆம் அதிகாரத்தில் 30 வசனம் படிங்க, ஒரு வசனம் மட்டும் படிங்க. 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா எடுத்துட்டீங்களா? 8ஆம் அதிகாரத்தில் படிங்க ஒரு ஆள். 21 நினைக்கிறேன். எஸ்ரா 21, 22 படிங்க. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டிலே உபவாசத்தை கூடுவேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி. பாருங்க, அந்த 22 வருஷத்துக்கு கவனிங்களே கொஞ்சம். 22 வருஷத்துக்கு கவனிங்க. என்ன சொல்றாரு அவர்? என்ன சொல்றாரு? அந்த ராஜா இவ்வளவு பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு போற, உனக்கு பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வழியில் நீ போகிறதுக்கு உனக்கெல்லாம் 10 ஆளுகளை அனுப்புறேன்னு சொன்ன பின்னாடி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எஸ்ரா சொல்கிறாரு, வழியிலே சத்ருவை விலக்கி உங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சின்ன, எவ்வளவோ அவங்க இருக்கிற உதவி செய்யும்போது சேவகரையும் குதிரை வீரையும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அங்கே ராஜாட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு என்ன வரைஞ்சான்? வெக்கமாக இருந்துச்சான். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை! என் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. என்னுடைய நம்ம அந்த முள்ள படிங்க ஃபுல்லாக படிங்க. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். போதும், நீங்கள் அவர் சொல்கிற இந்த சம்பவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ராஜா வந்து எவ்வளோ பெரிய கொடுத்துமே அவர் சொல்கிற அந்த ஒரு விசுவாசி, கடவுளை முழுமையாக நம்புகிற அந்த எஸ்ராவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராஜாவிட்ட எனக்கு பாதுகாப்புக்காக இதை மனுஷ தயவை கொடுன்னு கேட்குறது எனக்கு எவ்வளோ அவமான நிந்த வெக்கம் அப்படிங்கிற. கடவுள் என்னோட கூட இருப்பார்னா, கடவுள் என்னை வழி நடத்துவார்னா, என்னை எல்லா வழியிலையும் நீ போதுமானவரை இருக்காருன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தாலும் நம்ம வந்து உலகத்தையும் உலகத்தினுடைய மனுக்களையும் நம்ம ஒரு சின்ன ஒரு தேவைக்கோ ஒரு வக்கீல போய் தேடுறோம், இன்னொருத்தர் நம்ம யாரோ உதவி செய்கிறோட தேடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோமே. இதெல்லாம் நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கடவுள் என்னோட இருக்கிறாரு, அவர் என்னோட வாசம் பண்ணுறாருங்கிற அந்த முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் இது வந்து வெட்கமான காரியம்னு வேதம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் எங்கேயுமே அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வேதம் சொல்லுகிற முக்கியமான கருத்தை பாருங்கள். தேவன் உங்களோட எல்லாவற்றுக்கும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராக இருந்தார்னா, நானும் உலகத்தை மனுஷனையும் ஏன் தேடி நாட ஓட வேண்டிய சூழ்நிலை? எல்லாமே நல்லா கவனிங்க. கடவுள் உங்களோட இருக்குன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். உங்களோட உலகத்தினுடைய முடிவு பரியந்தம், இந்த பூமியில் முடிகிற வரைக்கும் உங்களோட இருப்பின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு கொடுத்த தேவனுடைய அந்த வார்த்தை உண்மையாக நம்ம விசுவாசிப்போம்னா, இப்போ அவருடைய பிரசரத்தில் இப்போ ஏன் எஸ்ரா வந்து அந்த இடத்துல அவர் கேட்கல, ஏன் கேட்காம விட்டார் அவர்? நீங்கள் 30 வசனம் கூட படிச்சிங்கன்னா, அவங்க போய் பத்திரமா, அவ்வளோ ஆபத்தில் ஒரு பிரச்சனைலாம் போய் பத்திரமா போய் சேர்ந்தோம்னு சொல்லுது. ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு இருக்காருன்னா, நான் கடவுளை வந்து எல்லா சூழ்நிலையும் நான் தேடுன்னு சொன்னால், ஏன் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு ஏன் இவ்வளோ அங்கலாய்ப்பு, எனக்கு ஏன் இக்கட்டு, ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏன் போராட்டம், என் எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய கடந்த காலையுடைய தோல்வியை குறித்து ஏன் இவ்வளோ நொந்து கூற வேண்டியதாக இருக்குது, எதிர்கால குறித்து ஏன் பயம் இருக்குது எனக்கு? கடவுள் என்னோட இருக்கிறாரு, என்னோட வாசம் பண்ணான்னா ஏன் எனக்குள்ளே வந்து ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு போராட்டம், தவிப்பு, என் வாழ்க்கையில் என்னால் வாழ முடியுமா, என்னை இந்த இருக்கிற சூழலை சமாளிக்க முடியுமா, இந்த போராட்டத்தினால் மேற்கொள்ள முடியுமாங்கிற ஒரு எவ்வளோ பெரிய இந்த ஒரு சிந்தனைகள்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கு மேலெழும்புதுன்னு சொன்னால், நம்ம விசுவாசம் கர்த்தர் மேலும் விசுவாசத்தின் மேலும் நம்ம உறுதியாக கட்டப்பட்டிருக்கா, நம்ம உறுதியான விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறோமா, நம்ம கேள்வி கேட்குறோம். முக்கியமானது நீங்கள் நல்லா திருப்பி கேட்க வேண்டிய வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை. இவர் வாக்குமாறாத கடவுள். அந்த வாக்குமாறாத கடவுள் கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, உலகத்தினுடைய முடிவு இருந்து உங்களோட என்ன கூட இருக்குது. அது நிறைய அவசரங்கள் எடுங்க. நீங்கள் அதான் ஒரு சமாதானத்தை வச்சுருக்கீங்க சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்புங்கிறான்னு ஒரு குறைவு இல்லாமல் நீ சிங்கம் படிச்சுமே, சிங்கமோ தாழ்ச்சியாக பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுது உனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா, அப்போது நீ கடவுள் உன்னோட இருக்கிறாருன்னா நீ கடவுளோடு இருக்கியா? நல்ல கேள்வி. அது முதல்ல நீங்கள் கடவுளோடு இருக்கீங்களா? முதல்ல
அவர் கொடுத்த சூழ்நிலையை நீ கவனிச்சு ஒரு ஆள் சங்கீதம் 27:4 படிங்க. சங்கீதம் 27:4 படிங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம வந்து ரொம்ப நம்ம இது வந்து மேலோட்டமாக கேட்டுறோம். ப்ராக்டிக்கல் லைஃப்புக்கும் இங்கே படிக்கிற பிரசங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வாழ்கிறதுனால தான் நீங்கள் கடவுளோட அந்த பிரசனத்துலேயும் தேவனோட உறவுலையும் நிலைச்சிருக்க முடியல. சரியாக எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியல. படிக்க சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். உண்மையாகவே அந்த சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? இதே வசனத்தை நீங்களும் நானே தனிப்பட்ட முறையில் தாவீது இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் பரிசுத்தாவினோட வளமையினால். இதே வசனத்தை நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இருதயத்திலிருந்து இப்படி ஒரு வசனத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் கர்த்தரை நாடுகிறதையும் கர்த்தருடைய உறவுகளின் கூட இருக்கிறதையும் இருக்கிற மகிழ்ச்சியாக நான் சந்தோஷமாக நான் நிலைச்சிருக்கேன். உங்களால் என்னால் யாராலும் நம்மளுடைய சொந்த வார்த்தையில்னு சொல்ல முடியுமா? ஏன் கர்த்தருடைய ஆலயம்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? நம்ம வாசம் பண்ணுகிற சரீரம் நம்ம தான் ஆலயம். முதல்ல நான் வந்து நான் என்னட்டு இருக்கேன்னா முதல்ல இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், அதெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் புரிஞ்சுட்டே வரணும். இந்த வசனம் பேசுனா அங்கே போயிடணும். நம்ம எங்கே போகணும்? நான் கடலோட நான் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட கூட இருக்கேனா? இப்போ நான் இங்கே இருக்கிறேன். நான் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனை யோசிக்கிறேன். அங்கே இருக்கிற எனக்கு இங்கே விசேஷத்துக்கு போகணுமா, அங்கே அவங்க பிரச்சனை வந்துச்சா, நாளைக்கு நான் குழு கட்டணுமா, இப்போ இந்த சிந்தனைகள்லாம் அங்கே போகுது. நான் என்னோட இல்லை. முதல்ல நான் என்னோட இல்லாமல் நான் கடவுளோட பிரசனத்தை எப்படி நான் உணர முடியும்? முதல்ல எல்லா சூழ்நிலையும் தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. வாழ்க்கை வேறு, இந்த வார்த்தை வேறு கிடையாது. இந்த வார்த்தையின் படி தான் வாழ்க்கை கட்டமைக்கப்படணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி கிறிஸ்துவின் மேலே தான் நம்மளுடைய அஸ்திவாரம் கட்டப்பட்டிருக்கணும். எதுவாக இருந்தாலும் வேதம், வேத வசனம், இதன்படி வாழ்க்கை இருக்குதா? இதன்படி எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஏன் இதன்படி இல்லை? நீங்கள் இந்த கேள்வியோடு நீங்கள் இந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அண்ணாளை குறிச்சுலாம் பார்த்தோம். அண்ணாள் போய் அவங்க ஜெபிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? நீங்கள் வந்து யார் சேனை, நீங்கள் வானத்தின் சேனை. அதை வந்து என்ன, வானத்தின் சேனை வந்து பழகி பெறுகிற ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் நான் பூமியின் சேனை, நான் பழகி பெருகக்கூடிய எனக்கு அந்த ஒரு வல்லமையோட பூமியில் படைச்சிங்க. ஆனால் நான் வந்து ஏன் பழகி பெருகலை? எனக்கு பழகி பெருகக்கூடிய நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வாக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு பழகி பெருகக்கூடிய வாக்கு கொடுத்து எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, மலடியாக இருக்கேன், எனக்கு குழந்தை கொடுங்க. அவன் கேட்ட அந்த கிளைம் பண்ணுறதை பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் இந்த வசனத்தை மாதிரி நீங்கள் நானும் ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் என்னோட வாசம் பண்ணுறீங்க, கூட இருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க. என்னை இப்போ நம்ம படித்தோமே, நம்ம வந்து நான் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடான்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் எனக்கு நன்மையே கிடைக்கல? நம்ம கிளைம் பண்ணியிருக்கோமா, கேட்டிருக்கோமா கடவுள்கிட்ட? நம்ம கிளைம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்மளாலே கேட்க வேண்டிய கேள்வி, நான் கடவுளோட தங்கியிருக்கிறேன். நல்ல கேள்வி. கடவுள் வந்து உங்களோட இருக்கிற வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் கடவுளோட தங்கியிருக்கிறேன்னா? நம்ம திருப்பி நம்ம அந்த 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 எக்ஸாம்பிளோடு தான் போகணும். ஒரு வசனம் கூட படிப்பேன். ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 23:5 சொல்கிறார் அவர். நான் எப்படி இருக்கீங்கிற சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த ஆலயத்தில் தங்கியிருக்குன்னு. அவரை மட்டும் தேடாமல் நான் வந்து இன்றைக்கி அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை ஒரு படிங்க. சங்கீதம் 23:5 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் என்னை தொடரும் சொல்கிறாரு. நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கைக்குள்ளே இல்லையா? அது 20ஆம் அதிகாரம். அப்படியே அது 22 வசனம் படிங்க. அவர் வசனத்தை பாருங்கள். அந்த எவ்வளோ ஒரு வாஞ்சியோடு அந்த தாவீது அந்த எழுதுகிற வசனத்தை பாருங்கள். ஆனால் உங்களுடைய ஆலயத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிற கடவுள் மேலே எவ்வளோ பெரிய வாஞ்சையோட இந்த வாஞ்சை உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். முதல்ல ஏன் எதுக்கெடுத்தாலும் நம்ம எதிர்காலத்தை குறித்து நொந்துக்கிட்டே இருக்கிறோம், வருங்காலத்தை குறித்து ஏன் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம்? கடவுள் மேலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே சரியான ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றமும், இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயமும் நடுக்கமும் ஏன் வாழ்க்கையில் வருது? என்ன படைச்ச என் தேவன் என்னோட இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? சகல நாட்களோட கூட இருக்கிறீன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட தேவனோ சொல்லியிருக்க வார்த்தையின்படி என்னை அவர் போஷிப்பார், பாதுகாப்பாக நடத்துவார். அப்போ ஏன் நான் கவலைப்படணும்? நான் ஏன் இதில் வருத்தப்படணும்? ஏன் இந்த வாழ்க்கையை குறித்து யோசிக்கணும், சிந்திக்கணும்னு உங்களுக்கு அந்த
சரியான புரிதல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கடவுளோட உறவில் ஐக்கியப்பட ஆரம்பிச்சிடுவீங்க, கடவுளை அதிகமாக தேட ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் பிரதானப்படுத்துவீங்க. கடவுள் நம்ம திரும்ப செய்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம அதை மட்டும் நம்மளால் நம்மளுடைய உண்மையான லைஃப்பில் நம்ம செய்யவே முடியலை. எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் நேரம் கிடைக்கலன்னு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் கடவுளுக்கு நம்ம நேரம் வேதம் படிக்கலாம், எவ்வளோ இன்றைக்கி ஆவிக்குரிய புத்தகம் படிக்கலாம், ஜெபிக்கலாம். நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் அதிகமாக செலவழிக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும். போய் முதல்ல ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக கிடைச்சுன்னு நம்ம நேரம் கிடைக்காமலே யாருக்கும் இல்லை. அது எல்லாம் என்னுடைய இந்த சரீர தேவைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். நான் போய் கொஞ்சம் நேரம் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்தா இருக்கும், சமையல் குறி பார்த்தா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா சரியாக இருக்கும். கொஞ்சம் அவங்களோட போய் ஏதோ பேசுனா புறணி பேசுகிறது சொல்லப்போனால் அவங்களோட கொஞ்சம் பேச மனசு ஆறுதலாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கு போனால் சுற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், ஒரு விசேஷம் அங்கே போனால் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியெல்லாம் நம்மளுடைய நேரங்களை இப்படி பயன்படுத்துகிறோமே. உண்மையாகவே நீங்கள் சரியான வழியில் கடவுளோட உறவில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற தாவீது கேட்குறாரு. அவருடைய ஆலயத்தில் அவரோட தொடர்பு கொள்றதில்ல, அவரோட நான் வாஞ்சிக்கிறதுல எனக்கு ஆர்வமாக இருக்குங்கிறார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சி நான் கிறிஸ்துவுக்குள்ளே கடவுளுக்குள்ளே எனக்கே சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேம்மா. நான் அன்றைக்கி வேதம் வாசித்து இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி இந்த உட்காந்துருக்கும் போது எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு உங்களால் யாரால் வர சொல்ல முடியுமா? முழு மகிழ்ச்சியான சந்தோஷம் சொல்ல முடியுமா? நான் உண்மையாக சொல்கிறேன், சில நாட்கள் வந்து எதோ துள்ளி குடிச்சு ஓடின மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்படியே எந்திரிச்சு வேதவசரம் வேதம் படிக்கும்போது அப்படி ஏதோ எந்திரிச்சு வந்து எல்லாம் ஓடணும் போல தோணும். அவ்வளோ சந்தோஷம்லாம் நான் உணர்ந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ கடவுளுடைய அந்த சரியான வழியில் ஏன் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் குறைபட்டுக்கிட்டே இருக்கீங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் இன்னமும் கேட்குறீங்க, இது சர்ச்சு வேறு, இங்கே பேசுகிறது வேறு, என் வாழ்க்கை வேறு. அதை நம்ம நேரடியாக லைஃப்பில் அப்ளை பண்ணி கொண்டு வரதில்லை. அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. உன்னை வந்து எல்லா சூழ்நிலையும் அவர் ஒரு குறைவு இல்லாமல் ஆசீர்வதிப்புன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, வாக்கு கொடுத்துட்ருக்காரு. அப்போ அந்த வாக்கை பெற முடியும்னு சொன்னால் கடவுளோட அவர் தங்கியிருக்கிறாருன்னா நான் அவரோட தங்கியிருக்கிறது என்னுடைய கடமை. நான் அவரோட தங்காமல் அவரோட நான் உறவில் இல்லாமல் நான் அதை பெறவே முடியாது. திருப்பி அதான் சொல்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, 23. அதே சங்கீதம் 23:25 படிங்க, 73:25 படிங்க. நம்ம வேதம் வாசிக்கும் போது நம்மளுடைய எப்படி இருக்குன்னு பாருங்கள். 73:25 சங்கீதம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? அவர் யார்? நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், ஒரு தவறான மனுஷன்தான். ஆனால் அவர் பேசுகிற அந்த சத்தியத்தை பாருங்கள். பரலோகத்திலேயே எங்கே யார் இருக்குது? பூலோகத்தில் உண்மை தவிர வேறு யார் இருக்குது? எங்கே போனாலும் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு வேணும். அது சத்தியத்தை நல்லா கவனிக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும்? நீங்கள் இன்னும் கூட ஒரு சம்பவம் கூட ஒன்று சொல்கிறேன் புரியறதுக்காக. ஆசா, நீங்கள் 2 நாளாக போய் படிச்சுருங்க. ஆசான்னு ஒரு ஆசாரி, அதில் ஒரு பெரிய ராஜா இருப்பார். அவர் 35 வருஷம் படித்து பார்த்தீங்கன்னா 35 வருஷம் ரொம்ப சமாதானமாக ரொம்ப சந்தோஷமாக அவர் அந்த பூமியில் வாழ்ந்தார். புரியுதாங்க? உட்கார் போய் 35 வருஷம். இன்னொன்று இது நல்லா வந்து நீங்கள் அதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடவுளுடைய உறவில் நீங்கள் பலப்படுங்க. எல்லாருமே நம்ம திருச்சபையுடைய விசுவாசியா நீங்கள் மறுபடியும் திரும்ப நீங்கள் செய்கிற தவறு என்னென்னா, கடவுளுடைய உறவில் உங்களால் நீங்கள் நிறைய இணைச்சிக்கவே முடியல. இப்போ இவரை போல் வேத வாசிக்கும் போது என்னால் சந்தோஷமாக வாஞ்சையாக விருப்பமாக மகிழ்ச்சியாக என்னால் வேதம் வாசிக்க முடியுதா, ஜெபிக்க முடியுதா, ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியுதா? அவர் சொல்கிறாரு, பரலோகத்திலும் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை, பூலோகத்திலும் உண்மை தவிர வேறு வழி இல்லை. எனக்கு எங்கே போனாலும் வேறு வழியே இல்லை, வேறு விருப்பம் இல்லை. அதான் வேறு வழியே இல்லை. அவர் தான் எல்லாத்துக்கும், நீங்கள் தான் எல்லாமே. கடவுள் மேலே தான் இருக்கணும். அவர் தான் திருப்பி சொல்கிறார். ஆசா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசா யாருன்னா பெரிய ராஜன். 35 வருஷம் அங்கே வந்து ஒரு போர் இல்லை. அந்த ராஜ்யம் ஆளும்போது 35 வருஷமாக சண்டை இல்லை, அவ்வளோ சமாதானம் இருந்துச்சு. ஒரு நாட்டு எதிரியும் படையெடுத்து வந்து அவனை யாரையும் போராடவே இல்லை. 35 வருஷம் ஆண்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறான் அவன் இஸ்ரவேல் யூதா ஆண்டுகிட்டு இருக்கான். இஸ்ரவேல் ஆண்ட ஒரு ராஜா பிரதாத்துக்கு வர்றார். என்ன சொல்கிறாரு? அவர் ஆசா, அது அவர் பேர் பாசா, இவர் பேர் ஆசா, அவருக்கு பாசா. நீங்கள் 2 நாளாகம் 26 அதிகாரம் நினைக்கிறாரு, 16 அதிகாரம், 2 நாளாகம் 16 அதிகாரம். இந்த ஆசாங்கிற ராஜா தான் யூதா ராஜா. இந்த பாசாங்கிற ராஜா யாருன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஆண்டவர். 14 அதிகாரத்தில் படித்து பாருங்கள்.
2 நாளாகவும் 16 அதிகாரம். அப்போ அவன் ஆண்டு வரும்போது என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த நாட்டுக்கு விரோதமாக ஒரு கட்டடம் கட்டுவான். சரியா? இந்த ராஜாவுக்கு விரோதமாக அவன் எல்லையை வந்து அவன் முற்றறிக்கை போடுவான், எல்லையை குறிப்பான். எல்லையில் வந்து கொஞ்சம் கவனிங்க, இந்த யூதா எல்லையில் வந்து அவன் வந்து யார் பாசா வந்து இவருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று தன்னுடைய எல்லையை வந்து சேர்த்துக்கொள்ளுக்காக கட்டடம் கட்டும்போது அவன் என்ன பண்ணுவான ஆசா, அன்னைக்கு புரஜாதி ராஜாவாக இருந்த சிரியா, இன்னைக்கு ஈரான் நம்ம இது சொல்ல முடியல, சிரியா சொல்ல முடியல, சிரியா தேசம்லாம் தமஸ்கு, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு புரஜாதி ராஜாட்ட போய் உதவி கேட்பார். யார்? இந்த ஆசாவுக்கு வந்து ஒரு குறைவு இல்லாமல் 35 வருஷம் சமாதானமாக கடவுள் அவனை அவ்வளோ அழகாக நடத்தினார். அவன் அழகாக நடத்திட்டு வந்தார். ஆசீர்வாதமாக இருந்தவன் ஒரு சின்ன பிரச்சனை, அவன் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது அவனுக்கு உதவி செஞ்சுருக்க. நிறைய இடங்களில் அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போதெல்லாம் வந்து கடவுள் தனியாக வந்து அவ்வளோ இந்த ராஜ்யத்தோட அதிகமான படைபலத்தில் வரும்போது கடவுள்கிட்ட நேரடியாக ஜெபிக்கும் போது அவருக்கு வந்து உதவி செஞ்சு அந்த படைபலத்தை நூக்கி போட்டார். ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த பாசா வந்து அவனோட எதிர்த்திருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், போய் புரஜாதி ராஜாட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பொண்ணு வெளியெலாம் கொடுத்து அந்த ராஜா விரட்டு எனக்கு ஒத்தாசிக்குவான்னு சொல்லி கேட்கும்போது கடவுளை விட்டுட்டான். புரியுதா உங்களுக்கு? கடவுளை விட்டுட்டு அந்த ராஜாட்ட கேட்கும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு, அவன்கிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறாரு. நீங்கள் கூட படிங்க, ஒரு ஆள் 19 படிங்க, 16:9 படிங்க. 2 நாளாகவும் 16:9 என்ன நடந்துச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு 16 அதிகாரம் 2 நாளாகவும் 16:8-9 கூட படிங்க. ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரின் நூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டே போவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தம்மோடு உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு, கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தைகளா, உத்தம இருதயத்தோடு கடவுளை தேடுகிறவர்களுக்கு எப்படி படிங்க, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. சரியான வார்த்தையை கவனிங்க. கடவுள் உங்களோட என்னோட இருக்கிறாரு. அவருடைய கண்கள் இந்த பூமியில நீதிமான்கள் மேல எவ்வளவு நோக்கமா உதவி செய்யறதுக்காக, ஆசீர்வதிக்கிறதுக்காக எவ்வளவு ஆர்வமா பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கான். படிங்க. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். நீ புத்தி இல்லாத முட்டாளா இருந்தியே. இவ்வளவு தெரிஞ்சும் உன்னை பாதுகாத்த ஒரு கடவுளை விட்டுட்டு நீ உலகத்தையும் புரஜாதியத்தை போய் நீ வந்து உதவி கேட்டதுனால அந்த ராஜ்யத்தை அவங்க நிர்மூலமாக்கி போடுறாங்க. நீ ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீ உத்தம இருதயத்தோட தேடினா, உண்மையான இருதயத்திலேருந்து நீ கடவுளை நீங்கள் தேடினீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் உதவி செய்வதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னென்னா, இங்கே ஏதோ பேசிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு நல்லா உங்களை குசிப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. நல்லா கவனிங்க. உங்களுக்காக எனக்காக சர்வவல்ல கடவுள் நேரடியாக எழுதி கொடுத்த வேத வார்த்தை சொல்லுது, உத்தம இருதயத்தோடு நீங்கள் இன்னும் கடவுளுக்கு விசுவாசி கீழ்ப்படிஞ்சு அவரோட நீங்கள் அதிகமான வாஞ்சையோடு ஆர்வத்தோடு நீங்கள் தேடும் பொழுது நீதிமான்களுடைய கண்களுக்காக நோக்கமாக இருக்கிறார். அவர் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு, அவர் ஆசீர்வதிக்க, போஷிக்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் நான் வந்து உத்தம இதயத்தோடு தேடுகிறேன், நான் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் சார்ந்து இருக்கிறேன், எல்லா சந்தர்ப்பங்களையும் ஏன் வந்து நல்லா நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து நல்லது செய்கிறான்னு செய்யும்போது அவனுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி நம்ம கடவுளுக்கு எப்பயுமே கொடுக்குறது. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய நண்பர் ஒரு ஆள், என்னுடைய மேனேஜர் சென்னையில் இருக்கார். அவர் நிறைய இடங்களில் அவர் ரொம்ப நான் கடவுள் சொல்லும்போது முன்னாடிலாம் ரொம்ப எனக்கு முக்கியமான சொல்லுவேன். இப்போது எல்லா சூழ்நிலையும் என்ன அவரை வந்து உறவில் வைக்கிறதுக்கும் அவருக்கு எனக்கு நன்மை செய்ய வைக்கிறதும் கடவுள் தான், அவர் மூலமாக. இப்போ நம்மளுக்கு இந்த புரிதல் இருந்தால் தான் எனக்கு அவரை முக்கியத்துவப்படுத்த முடியாது. கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறாரு. இப்போ நீங்கள் உலகத்தில் சந்திக்கிற மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவங்க மூலம் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் கடவுள் அவர் கண்களில் தயவு கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேடுறது எல்லாமே நீ உலகத்து மனுஷன் மேலே வைக்கிற அந்த கண்ணோட்டத்தை கடவுள் மேலே வைங்க. மறுபடியும் சொல்கிறார் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முழுமையாக தேடுங்க கடவுளை. இன்றைக்கி நான் இந்த பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் கடவுளை தேடின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நேரம் கிடச்சிருக்கு, நிறைய டைம் இருக்குதுன்னு சொன்னால்
நீங்கள் இப்போ முழுவதுமாக எவ்வளோ நேரம் இருக்கோ நீங்கள் அதிகாலையாக இருக்கட்டும், பகல் வேலையாக இருக்கட்டும், இரவு வேலையாக இருக்கட்டும், நல்ல வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கடவுளோட குறித்து அறிஞ்சு கொள்ள, கடவுள் எனக்கு ஏன் பிள்ளை இருக்குது, இந்த சின்ன வசனங்களை நீங்களே உங்கள் புத்தியில் கடவுள் உங்களோட அவர் என்ன சொல்கிறாரு, எந்த சின்ன பிள்ளைகளும் சாதாரண உங்களுக்கும் கடவுள் ஒரே மாதிரி உங்கள் கேட்குற ஞானத்துலேருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பதில் செய்வார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குது, எனக்கு இந்த வேதத்தில் இந்த அறிவு இல்லாமல் இருக்குது, இந்த வசனம் சொல்லுது எனக்கு செய்யுங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் உங்களோட உறவாடுகிற கடவுள். அல்லேலூயா. இது உண்மை. நீங்கள் இதை எப்படின்னா நினைக்கிறீங்கன்னா, இப்போ இது வேறு நமக்கு நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அவர் ஏன் இதை செய்கிறாரு அதெல்லாம் உங்களை பழக்கப்படுத்தி வருவார். இப்போ எனக்கு அது சில இது கிடைக்காம போச்சு வச்சுருங்களேன், அதை எப்படி உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்கும் அவரை பழக்கப்படுத்துவார். நீங்கள் அதை சரியாக சங்கீதம் 24 படிங்க, ஒரு ஆள் படிங்க. சங்கீதம் 84:10 படிங்க. சங்கீதம் 84:10 கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சிடும், அவ்வளோதான். எடுங்க சங்கீதம் 84:10 எடுங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாயமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பாருங்க. அவர் தாவீது ராஜா யாருன்னா மிகப்பெரிய ராஜா. அன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ தேவாலயத்தில் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஆகாமியமான பெரிய பெரிய மாளிகையில் குடியிருப்பதை காட்டிலும் உம்முடைய வாசஸ்தலத்தில் குடியிருக்கிற ஒரு நாள் அவ்வளோ உன்னதமானது. அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்தில் குடிக்கிற நீ சொல்கிற அந்த இடத்துல சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நல்லாவே கவனிப்போமே. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறித்து இப்போ நிறையா அன்றைக்கெலாம் கேட்டார். அவர் கேட்கும்போது உங்களால் கரெக்டாக அதிகபட்சம் ½ hour மேலே நீங்கள் ஜெபம் பண்ணதா யாருக்குமே இருக்காது. ஆகாமிய கூடன்னா பெரிய வாசலாவிய மாளிகை, வானத்தளவு கட்டணம் கூட வச்சுக்கலாமே. வானத்தளவு உயரமான பெரிய மாளிகையில் நான் குடியிருக்கிறத விட ஆகாமியம்னா வானத்து அளவுக்கு, அதான் ஆகாய அளவுக்கு நான் வீடு கட்டினாலும் பெரிய மாளிகையாக கட்டி குடியிருந்து வாழ்ந்தாலும் இந்த உம்முடைய ஆலயத்தில் நான் ஆலயத்தின் வாசற்படியில் வார்த்தை கவனிங்க, ஆலயத்தினுடைய வாசற்படியில் நான் குடியிருக்க ஒரு நாள் அவ்வளோ எனக்கு மேன்மையானதுங்கிறேன். இப்போ இந்த சந்தோஷத்தோடு நம்ம என்னைக்காவது இந்த சொல்ல முடியுமா? இந்த வசனங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவம் மாறணும். அனுபவம் மாறும்போது தான் எனக்கு கடவுளோட நான் எல்லா சூழ்நிலையும் அவரை நான் அண்டி பார்ப்பேன், அவர் அதிகமாக ஐக்கியப்படுவேன். இதில் சொல்கிற நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் காலையில் எந்திரிக்கிற ஒரு பேருக்கு ஒரு ஜெபம், ஒரு பேருக்கு ஒரு அதிகாரம், இந்த இதில் நம்ம கடவுளை நீங்கள் ஒரு எந்த வழியில் கடவுளை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். இங்கே 1 மணி நேரம் பிரசங்க கேட்குறீங்க தனிப்பட்ட முறையில். இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், நான் கிட்ட 4 வருஷம் பைபிள் காலேஜ் போயிருக்கேன். இன்னும் கூட எனக்கு ஒரு 0.1% கூட புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு வசனத்தினுடைய அப்படியே புதையல் மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கு. ஒன்று எப்படி வெங்காயத்தை உரிப்போம் இல்லையா, ஒன்று குறித்து அதுக்குள்ளே அந்த ஒரே வசனத்தை குறித்து நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். இன்ன வரைக்கும் அது சத்தியம் தெரிய முடியுது, ஒரு வசனத்தில் சத்தியத்தை எடுக்க முடியல. அவ்வளவு பொக்கிஷம் புதையல் இந்த வேதத்தில் மறைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளால் இந்த 1 நிமிஷமோ இந்த 10 நிமிஷம் ப்ரேயரோ ஒரு அதிகாரம் படிக்கிறதுனாலே நீ கடவுளை குறித்து அறிய முடியாது, கடவுளுடைய அன்பை புரிய முடியாது, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. அது நீங்கள் எல்லா இடங்களையும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவரோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வசனங்கள்லாம் படிக்கிறோம், வானத்தில் போனாலும் எங்கே இருக்கேன், பூமிக்கு கீழே வந்தாலும் அங்கே இருக்கேன், மறைவாக எங்கேயும் இருக்க முடியும், அவரோட மறைவில் நம்ம எங்கேயும் விலகி போக முடியாதுன்னு திருப்பி சொல்லுது. ஏன் ஆண்டவர் சொல்கிறார் பிரசன்னமாக இருக்கிறேன்னா விழித்திருக்கிறேன்னா? இப்போ நான் என்ன கேள்வி கேட்போம், ஆண்டவர் சொல்கிறார் விழித்திருங்கள் சொல்கிறார் வேதத்தில். விழித்திருக்கேன்னா 24 மணி விழித்திருக்க முடியுமா? தூங்குறது நம்ம ஆண்டவர் சொல்கிற அந்த அர்த்தத்தை நம்ம புரியும் போது நீங்கள் படிங்க. ஒரு ஆள் மார்க் 13:35 படிங்க. ஒரு ஆள் சொல்கிறார், அதில் ஆண்டவர் எப்போ வந்தாலும் நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்குமா? இப்போது சொல்லும்போது இந்த தெக்குமேட்டுக்கு நாங்கள் போனோம். தெக்குமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா இருந்துட்டு கேமரா செக் பண்ண போனோம். அங்கே தோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமராலாம் வச்சுருக்காங்க. இப்போ அவர் அங்கே வாட்ச்மேன் அங்கே உள்ளே இருக்கார். அவர் வாட்ச்மேன் அங்கே இருக்கிற அவர் ஓனர் ஃபாரினில் இருக்கார், அமெரிக்காவிலே எங்கே இருக்கார். அவர் எப்போ பார்க்கறட்ட போகிற அவர் கட்டில் போட்டு தூங்கிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் வச்சுருப்பாராங்க, எப்படி வச்சுருப்பார்? ஆண்டவர் விழித்திருங்கன்னு சொல்கிற அந்த சரியான புரிதலுக்கு தெரியணும். விழித்திருக்குன்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம எல்லா நேரம் காரணம் சொல்கிறோம், கடவுளே கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் நேரம் என் வீட்டு வேலை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் அந்த சரியான ஒரு புரிதலோடு நீங்கள் அணுகுங்க.
நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் உங்கள் சொந்த வீட்டு சொந்தக்காரங்களை பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதாவது நம்மளுடைய நேரத்தையும் சிந்தனைகளையும் நம்ம முக்கியத்துவப்படுத்தாமல் எதில் முக்கியத்துவப்படுத்துறதுக்கு நான் சொல்ல வரேன். அவர் சொல்ல படிங்க, நான் சொல்ல படிங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்றாரு விழித்திரு 35 படிங்கப்பா. மார்க் 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். அவர் சொல்றாரு நிறைய சொல்லிட்டு அப்படியே நீங்களும் அந்த 2ஆம் வரையை குறித்து பேசிட்டு வரும்போது அவர் சொல்றாரு விழித்திருங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் பூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியாதுங்க. எஜமான் எப்போ வருவான் தெரியாது. அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. இந்த எஜமான் வர்றாரு எப்போ தெரியாமல் அவர் கேமரா மாட்டிருக்கு பார்க்குறாரு. அவர் கேமரா மாட்டலைன்னு சொல்லி எப்போ வந்தாலும் அங்கே ஒரு பாதுகாப்புக்காக போட ஒரு பூட்டிட்டு வெளியே போயிட்டாருன்னா தோப்பில் இல்லாமல் ஆளே இல்லாமல் அவர் எப்போ வந்தாலும் தோப்பில் இல்லாமல் தோப்பில் தான் உள்ளே இருக்கணும். இல்லாமல் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அவர் தனி அனுப்பிடுவார். இப்போ அவருக்கு உண்மையாக இல்லை. இப்போது நம்ம இதில் இந்த விழித்திருங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேலை குறித்து நீங்கள் இந்த கதையும் தெரியணும். சாமுவேல் இருக்கார், ஏலி இருக்கார். தேவாலயத்துக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா? சில சம்பவம்லாம் சத்தியாக கொஞ்சம் கவனிங்க. சம்பவம்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சாமுவேலுக்கு தான் வந்து தேவாலயம் இருக்குன்னா தேவாலயத்தில் இன்றைக்கி யார் அங்கே இருக்கா? ஏலி இருக்கார், அங்கே சாமுவேல் இருக்கார். அங்கே கர்த்தருடைய சத்தம் கேட்குது. சாமுவேலையும் கூப்பிட்றாரு. முதல்ல யார் படுத்திருக்காங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து கடவுள் இங்கேருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுருங்களேன். கடவுள் இங்கே இருக்காங்க, நான் எங்கே படுத்துருக்கேன் ஏலி, அதுக்கடுத்து அங்கே லாஸ்ட்டு என் தம்பி இருக்கான் அப்படி வச்சுருங்களேன். இப்போ கடவுள் வந்து சாமுவேலை கூப்பிட்றாரு. சாமுவேல் யார்? சின்ன குழந்தை. ஏலி வந்து அங்கே உள்ள பிரதான அங்கே உள்ள முக்கியமான ஆசாரியர். இவர் இங்கேருந்து கூப்பிட்றாரு. கடவுள் யாருக்கு முதல்ல கேட்கணும்? ஏலிக்கு தானே கேட்கணும், இங்கே தானே கேட்கணும். அதுக்கடுத்தானே அங்கே சாமுவேல் பின்னாடி இருக்கார், சின்ன பையனில் அவர். ஆனால் சாமுவேல் தான் கூப்பிட்டு கேட்டார். அவர் போய் ஏலியை எழுப்புறதும் அவர் தான். ஏன் இதெல்லாம் நடக்குது? நீங்கள் அந்த இதில் நிறைய வசனம் படித்து லேட்டாக 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் அது. அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி நிறையா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ குழந்தையாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான். குழந்தையாக இருக்கும், நம்ம கணவன் மனைவி படுத்திருக்கோம், குழந்தை படுத்திருக்கு. இப்போ குழந்தை அழுகும்போது யாருக்கு முதல்ல கேட்கும்? தகப்பு எத்தனை இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கலாக ஏதோ 1-2 பேர் எந்திரிப்பான்னு வச்சுருங்களேன். 99.9 வந்து யார் எந்திரிப்பா? ஏன் அது கேட்குது உங்களுக்கு? அந்த விழித்திருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆயத்தத்தோடு இருக்கிறது, அந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது, அந்த அன்போடு இருக்கிறது, அதுதான் அந்த ஆயத்தம். ஆண்டவர் ஆயத்தம்னு சொல்லும்போது எந்த ஆயத்தத்தை சொல்கிறாரு? நம்ம இன்றைக்கி வந்து சாமுவேல் கேட்டிங்கன்னா சாமுவேல் கடவுள் மேலே அவ்வளோ ஆயத்தம் பக்தியாக இருந்தார். விழித்திருங்கன்னு சொன்னால் யார் கடவுளுக்கு ஆயத்தமாக இருப்பான்? கடவுள் மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்க, கடவுளை விரும்புகிறவங்க தான் அவரோட உறவில் ஆயத்தத்தோடு எப்பொழுதும் விழித்திருக்க முடியும். நீங்கள் சரியாக நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா அகையில் அவர் மறுபடியும் சொல்கிறாரு எல்லா இடங்களையும் என்ன நீங்கள் வந்து ஒவ்வொரு சிந்தனையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கடவுளுடைய சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. நீங்கள் அவருக்கு ஆயத்தமாக முடியாது. இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடையோ தேவைகளோடையோ ஒரு சின்ன குழந்தை போல் எனக்கு அது கிடைச்சா கிடைக்குங்கிற சிந்தனை வராது. முதல்ல உண்மையாக அந்த பாசத்தோட அந்த சந்தோஷத்தோட அன்போட தேவனை நீங்கள் அணுகும்போது தான் அவருடைய நீங்கள் பிரசனத்தை அணுக முடியும். அவர் வேதம் சொல்லுது. நான் எப்படி தேடணும்னு சொல்லி பாருங்கள். விடுங்க உபாகம் ஒரு ஆள் எடுங்க. உபாகம் எப்படி தேடணும்னு சொல்கிறார் பாருங்கள். எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்கள். இந்த விழித்திருங்கன்னு சொல்லும்போது எப்படி தேடினா கிடைக்குங்கிற சத்தியத்தையும் சொல்கிறார். படுங்க ஒரு ஆள். உபாகமாக 4:29 முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். நீங்கள் வந்து எப்படி கடவுளை தேடணும்னு சொல்லி சாதாரணமாக சொல்லலை, எப்படி நீங்கள் தேடணும்னு கடவுள் சொல்கிறாரு. படி ஒரு ஆள் 4:29. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். யாரும் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நீங்கள் கடவுளை தேடும்போது நீங்கள் ஏனோ தானே 1 நிமிஷம் 15 நிமிஷமாக பேருக்கு ஒரு ஆராதனை, பேருக்கு ஒரு நீங்கள் வேத வாசிப்பு, கடவுளை நீங்கள் தேட முடியாத காரணம், ஆசீர்வாதத்தை அடைய முடியாத காரணம் என்னங்கிறத நீங்கள் நல்லா உங்களுடைய புத்தியில் சரியாக புரிஞ்சுட்டே வாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய வைக்கப்போர் கதையில் ஒரு கதை சொன்னாங்க. நான் படிச்சிருக்கேன். அது உங்களுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியல, ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு தெரியல. வைக்கப்போருக்கு கருதறுப்பு நடந்து அந்த வைக்க காயப்பட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த பெரிய தோட்டத்தில் போட்டிருக்காங்க. அவர் வந்து அங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் இலைப்பாரி சாப்பிட்டுருக்காரு.
அவருடைய வாட்ச் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா வாட்ச் வந்து கழட்டி வச்சிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, வக்கீலோட வக்கீலாக கொண்டு போய் சேர்த்துட்டு அது அள்ளும்போது தெரியாமல் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து கலந்துருச்சு. அவர் சாயந்தரம் எழுந்து தேடும்போது வாட்சை காணும். 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வாட்ச்சு. எல்லா பக்கமும் ஆள் கிட்டத்தட்ட அங்கே வேலை செய்கிற ஒரு 50 பேர் தேடுறாங்க, வாட்சை கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரே ஒரு ஆள் சொன்னாரா, நீங்கள் இன்றைக்கி போங்க, இப்போ 4 மணிக்கு மேலே நான் ஒரு 7 மணிக்குள்ளே ஒரு லைட் எடுத்துக்கிட்டு, அவர் சொன்னால் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஈவினிங் தேடினார். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? சவுண்டு கேட்கும். எப்படி கேட்கும்? வக்கீலுக்குள்ளே இருக்கிற சவுண்டு வந்து முள்ளோட சவுண்டு எப்படி கேட்கும்? இப்போ என் வாட்ச் இருக்குது, இந்த வாட்ச் எப்படி நீங்கள் கேட்குது? உங்களுக்கு கேட்கும். எப்படி கேட்கும்? அமைதியான சூழ்நிலை இது கேட்குமா? நைட்டு வச்சுரு, இந்த பேச்சு கொண்டு வச்சுறேன், லைட்டாக கேட்கும். கரெக்டு, லைட்டாக கேட்கும். இந்த டிக் டிக் லைட்டாக கேட்கும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், முழுமையான சிந்தனையோட முழு எண்ணத்தோட வேறு காக்கா கத்துற சத்தம் வேறு என்ன பேசினாலும் எதுக்குமே காதில் வாங்காமல் இதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் அவருக்கு. வாட்சை மட்டும் காதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சார். அன்றைக்கி 50 பேர் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன் இது வந்து கடவுளை ஏன் தேடி நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல? நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் முழு இருதயத்தோடு நான் வந்து உண்மையான ஆசையோட உண்மையான அன்போட கடவுளை அணுகலைன்னு சொன்னால் அப்போ தான் வந்து எனக்கு என்ன வரைக்கும்னா வேதம் படிக்கும் ஒரு ஆசை வரும். சும்மா நான் வந்து காலையில் எழுந்திரிக்க எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி நான் வேத வாசிக்குன்னு சொன்னால் நம்மளால் கடவுளை அடையவே முடியாது. ஏன் இன்றைக்கி வந்து கடவுளுடைய பிரசனத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக சொல்கிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. சரியான நிறைய வசனங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். இன்றைக்கி இருக்கிற நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடவுளை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் கடவுளுடைய மகத்தான நம்மளுடைய மீட்பினுடைய சிலுவை மகத்துவத்தை குறித்து யாருக்கும் தெரியாமல் இல்லை. நான் யாருன்னு தெரியும், கடவுள் எதுக்காக படிச்சிருக்கான்னு தெரியும், எதுக்காக என்னை எப்பெல்லாம் மீட்டுக்கிற எல்லாம் தெரியும். ஆனாலும் கடவுளுடைய இந்த மேலான ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய இந்த பிரசனத்தையும் அவருடைய உறவுலையும் ஏன் நினைக்கிற உங்களால் நிலைச்சிருக்க முடியும்னு சொன்னால் முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதனால தேவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தையும் அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கஷ்டத்தோட துன்பத்தோட தரித்திரத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக புரியணும். அப்போ தான் திருப்பி சொல்கிறாரு, எண்ணில் நிலைத்திருங்கள். இப்போது இந்த வேப்பமரம் இருக்குன்னா இந்த வேப்ப மரத்தினுடைய செடியை வெட்டிட்டு நான் வந்து திருப்பி டேப்லாம் போட்டு நல்ல சில டேப்லாம் போட்டு அழகாக ஒட்டி வச்சாலும் அதுக்கடுத்து முளைக்குமா? அது ஏன் அதோட சேர்ந்து தானே இணைஞ்சு தானே இருக்குது, ஒட்டி தானே இருக்குது, நல்லா தான் ஒட்டிட்டாச்சுல, அதோட கனெக்ஷன் விட்டு போச்சு. நிலைத்திருங்கள் வேதம் சொல்லு. ஒரு ஆள் எடுங்க, யோவான் எடுங்க, ஒரு ஆள் வசனம் படிங்க. ஒரு ஆளுக்கு யோவான் 15:4-5 படிங்க. இங்கே வேண்டாம், வெட்டிட்டு ஒட்டி வச்சா முளைக்குமா? வெட்டியாச்சு. அது ஹைப்ரிட், அது வந்து இயற்கைக்கு அது வந்து இயற்கையோட செடி கிடையாது. மரங்கள் முளைக்காது. அது முளைக்கிற மரம் இருக்கு. ஹைப்ரிட் முளைக்காது. ஒரிஜினல் செடி வேப்ப மரத்தை நாளைக்கு இல்லை வேப்ப மரத்தில் வெட்டுங்க, இல்லை ஒரே நிமிஷம் வேப்ப மரத்தை வெட்டி ஒட்டி முளைக்க வச்சுக்கோங்க. எது வேணாலும் சேர்த்துக்க, எந்த பொருளும் வாங்கிக்கிறங்க. உலகத்தில் என்ன மெக்கானிசம் பண்ணுங்கள், வெட்டி முளைக்க வச்சுங்க. அதுலேருந்து அப்படியே இந்த வெட்டின மரத்துலேருந்து ஜாயின் ஆகணும். இப்போ வெட்டியாச்சு. இதை வெட்டிட்டு மறுபடியும் இதை ஒட்டி வச்சு இது என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முளைக்க வைக்கணும். இதிலேருந்து வெட்டி முளைச்சி வரணும். எந்த கண்ணாக இருந்தாலும் வெட்டிட்டு ஒட்டி முளைக்க வைக்கணும். திராட்சை செடி சொல்கிறார், படிங்க, அந்த வசந்த படிங்க, 15:4-5. கடவுளுடைய இயற்கையான படைப்பில் அப்படி கிடையாது. படிங்க எவ்வளோ 15:4-5 படிங்க. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்று அதில் அந்த வசனங்களை கவனிக்கும் போது ஒரு திராட்சை செடியை குடித்து கடவுள் நம்மளுக்கு வந்து அது ஓமப்படுத்தி சொல்கிறாரு. திராட்சை செடியை வந்து ஒரு தடவை அது
அத்து முறிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து அதை ஒட்ட வச்சா அதிலேருந்து கனி கொடுக்காது, முளைக்காது, அதுலேருந்து ஒரு பூவோ முளைச்சி அது மேலே கனி வராது. எவ்வளோ தான் அதை ஒட்டினாலும் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி பலன் கொடுக்காது. இதுபோல் நீங்கள் வந்து நிலைத்திருங்கள் சொன்னால் அந்த உறவை விட்டு பிரியாமல் இருக்கணும், அவரோட இணைஞ்சிருக்கணும், எப்பொழுதும் அவருடைய பிரசனத்தில் இருக்கணும், எப்பொழுதும் அவரை நீங்கள் உங்கள் புத்தியில், சிந்தனையில், முழு ஆத்மாவில், பலத்தில், எல்லா நேரங்களையும் அவரோட உறவில் இருக்கணும். இப்போது இதை விட்டுட்டு இப்போ நான் வந்து திருப்பி இடையில ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் வர்றது கிடையாதுன்னு சொல்கிறார். புரியுது உங்களுக்கு? நான் தேவைக்காக வர்றது, சூழ்நிலைக்கு ஏற்ற போகத்தில் வர்றது, ஃபஸ்ட்டு நேரத்தில் வந்து தேடுறது, ஞாயிற்றுக்கிழமை எனக்கோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேடிக்கிறது, இந்த நேரங்களில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கனி கொடுக்க முடியாது, நீங்கள் அவரோட உறவில் இணைய முடியாதுங்கிறத நீங்கள் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அவருடைய எல்லா நாளும், புரியுதா உங்களுக்கு வார்த்தை? அனுதினமும் அவரோட உறவில் நீங்கள் நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். வேதாத்தான் சொல்லுது, என்னை நிலைத்திருங்கள், என்னை நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள், முடியாதுங்கிறார் வேதம். திருப்பி அதான் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் கடவுள் வந்து தொடர்ச்சியாக எனக்கு கிருபையை கொடுத்து எனக்கு இன்றைக்கி அந்த அறிவுறுத்து கொடுக்குறார். நம்ம திருப்பி சொல்லுவோம் ரட்சணிய நாள்னு சொல்லுவோம். ரட்சணிய நாள் இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நொடியை வந்து கிருபையை உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். எவ்வளோ பேருக்கு இந்த 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 ப்ரெசன்ட் டைம் வந்து யாருக்குமே இரவே கிடைக்காம எவ்வளோ பேர் அதுக்காக எத்தனை பேர் இழந்துட்டுருக்காங்க. தன்னுடைய வாய்ப்பை எவ்வளோ காலங்களில் வந்து சந்தர்ப்பங்களை இழந்து தன்னுடைய அழிவை போனவங்களுக்கு முன்னாடி இந்த நிமிஷமும் இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு பிரசங்கப்பட்டே இருக்குது. அல்லேலூயா. கடவுள் இப்பொழுது நம்மளோட வந்து அவர் தொடர்பு கொள்ள நம்ம கேட்குறாரு. இந்த நேரத்தை கிருபையை கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் அதை விட முக்கியமாக கேட்கணும், அனுக்கிற காலமாக என்ன தெரியுங்களா? கிருபையை கொடுத்துட்டே இருக்காரு. இந்த நிமிஷமும் கிருபை கிடைக்குது. என்ன கிருபை? உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய உறவில் இருக்க, இந்த சத்தியத்தின் மூலமாக இணைக்க, நானே கடவுளை நம்ம சரியான புரிஞ்சு என்னுடைய உறவில் நிலைச்சிருங்கன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் அவர் கிருபையை கொடுக்குறார், புரிதல் கொடுக்குறார், புத்தியை கொடுக்குறார். இதை நம்ம உணர்ந்து சரியான வழியில் வாழணும், சரியான வழியில் நம்ம நடத்தணுங்கிறதான் நீங்கள் நானும் எப்பொழுதும் நம்ம பிரசனமாக இருக்கிறேங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்வி. நான் வந்து கடவுளோட பிரசனமாக இருக்கிறேங்கிறது தான் திருப்பி நம்ம கேட்கவில்லை. கிருபை மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டே இருக்கோம். கடவுள் என்னோட இருக்குன்னே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த சில பேர் வந்து இந்த பிரசனத்தில் அனுபவிக்க முடியலன்னு சொன்னால், ஏன் நான் தேவனோட கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை கட்டமைக்காமல் இருக்கிறவங்க, இன்றைக்கி உலக பொருளாசை உள்ளவங்க, இதெல்லாம் வந்து இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது, பிரசனத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய உறவில் நிலைச்சிருக்க முடியாதுன்னு திரும்ப சொல்கிறாரு. சில வசனங்களோட பார்த்து முடிக்கல. ஏசாயா 57:17 படிங்க. ஏசாயா 57:17 இன்றைக்கி படித்த சங்கீதம் 34 அதிகாரத்தில் ஒரு வசனம் அழகாக படிச்சு சொல்லுது. ஏசாயா 57:17 ஒரு படிங்க. அதான் படிக்கலாம். ஏசாயா 57:17 அவங்க பொருளாசையும் அக்கறை நிமித்தம் இவங்க பொருளாசையில் இருக்கிறவங்க இந்த தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. கவனிச்சுக்கிறேங்க. நீங்கள் கடவுளை தேடும்போது பொருளாசையோடு தேடும்போது அனுபவிக்க முடியாது. பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தேன். போதும். அதே சங்கீதம் 34:17-19 படிங்க. 34 எடுத்து டக்குன்னு படிங்க, வேகமாக படிங்க. 34:17-19. பதினேழுலேருந்து படிங்க. 18-19. நொறுங்குண்ட இருதயம்னா உங்களுக்கு புரியுதா? அதாவது கடவுளே, நான் என்னால் இதை சரி பண்ண முடியல, என்னை சரி பண்ணணும்னு கீழ்ப்படுகிறேன், தன்னை தாழ்த்துகிற, தன்னை கீழ்ப்படுத்துகிற, தன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு அந்த பாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ கடவுளை நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிற அந்த யாருக்கு அந்த பாரம், அந்த நொறுங்குண்ட இருதயங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னை முழுமையாக தன்னை உணர்ந்து கடவுள் எவ்வளோ பெரிய வல்லமையிலவங்க உணர்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி கடவுள் சமூகத்தில் போகிறோம் பார்த்தீங்களா. நிறைய அர்த்தங்கள் இருக்குது நொறுங்குண்ட இருதயங்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சின்ன தவறு செய்யும் போதும், நான் இடரும் போதும், விளைவின் அடையும் போதும், நான் சொல்லும் போதும் கடவுள்கிட்ட வந்து நான் என்னுடைய முழுமையாக கடவுளை நான் சார்ந்து இருக்க நினைக்கிற பாருங்க. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை படிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நிறைய துன்பம், போராட்டம், ஆபத்துலாம் வந்தாலும் கடவுள் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறார். எவ்வளோ பெரிய மேலான சத்தியம். யாக்கோபு சொல்றாரு 4:6 பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் கடவுள் வந்து உதவுறார். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. பெருமையும் கடவுளுக்கு விரோதமாக இந்த தான் இருக்கிற சுயத்தெல்லாம் கடவுளை அதிகமாக அருவருக்கிற காரியம். ஆனால் நம்ம வாக்குத்தத்தை சொல்லும்போது எல்லா இடங்களையும் பேசும்போது திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். நான் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே கடவுள் என்னை வாக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னை வந்து அழைச்சிருக்காரு, என்னை வந்து எனக்கு வந்து என்னோட கூட இருப்பின்னு ஒரு சமாதானம் பண்ணி உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, உலகத்தின் முடிவு வந்து கூட இருக்குன்னு சொல்லியும் நான் அவரோட கூட இருக்கிறதுனுடைய கூட இல்லாதனுடைய விளைவு நான் எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனையில் எவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஏன் எனக்கு வந்து இந்த நன்மைகள்லாம் நான் கடவுள் கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஏன் நான் குறைவோட நன்மை இல்லாமல் இருக்கிறீங்கிறத நான் உணர்ந்து பார்க்கணும். இப்போது நான் தேடுறேன்னு சொன்னால் எப்படி தேடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை வந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய அசதியான தூக்கத்துலையும் தன்னுடைய அழுகையை குறித்து அந்த நிமிஷத்தில் எழுந்து அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்கிறாங்களோ அந்த ஆயத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆயத்தமாக இருக்கணும். முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நீ முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடும்போது நீ கர்த்தரை கண்டடைவாய். இதை தேடாத போது நீ கண்டடைய முடியல. ஏனோ தானே தேடுற, தேவைக்காக தேடுற, ஏதோ ஒரு இதுக்கு ஒரு தன்னுடைய இன்றைக்கி சரியாகுங்கிற சுய லாபத்துக்காக தேடுற. ஆனால் நீ முழுமையான மகிழ்ச்சியோட தாவீதை போல் அன்றைக்கி ஆசாவுடைய சங்கீதத்தை பார்த்தோம். அவர் பாருங்கள், எங்கே நீ பரலோகத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும், பரலோகத்தில் இருந்தால் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை, பூமியில் யாரும் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை, எனக்கு எந்த பொருளும் எனக்கு நாட்டெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு உண்மை மட்டும்தான் விருப்பம். இதெல்லாம் நம்ம வந்து வசனங்கள்லாம் படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படியான சிந்தனையோடு நம்ம கடவுளை அணுகிறோமா தேடுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி தேடும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடாது முழுமையாக. ஏன்னா அன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அவிசுவாச சந்ததிகளும் அவிசுவாச மக்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். அன்றைக்கி வாழ்ந்த ஜனங்களுக்கு முன்னாடி தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு முன்னாடி ஏன் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட உயர்வானவங்கள மேன்மையானவங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் தேவனுடைய பிரசனை அவங்களோட இல்லை மற்றவங்களுக்கு. ஆனால் இவங்களோட தேவனுடைய பிரசனம் பிரத்யேசமாக இருந்துச்சு. உங்களோட என்னோடைய கடவுளுடைய பிரசனம் இன்றைக்கி தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம், உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறாருங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கார். முதல்ல என்னோட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் என்னோட இந்த உலகத்தில் முடிவு இருந்து கூட இருக்கும் வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஏன் எனக்கு கஷ்டம்? முழுமையாக தேடலை. ஏன் எனக்கு சின்ன ஒரு விஷயத்துக்கு அடுத்த சார்ந்துக்கிறோம், அடுத்த காரியத்தை பார்க்குறோம், கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்துறது இல்லை. எனக்கு இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை, நேரமே இல்லைன்னு சொன்னால் நேரத்தை கடவுள் கொடுங்க, முழுசாக அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாளும் அவர் பாருங்கள், தாவீதெல்லாம் பாடும்போது காலையில் அதிகாலையில் வந்து இந்த அதிகாலை வெளிச்சத்துக்காக விடிகளுக்காக அவர் வந்து அப்படியே நைட்டு 4-5 மணிலேருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு கிடையாது, இது கிடையாது, இல்லை இந்த விளக்கு தான் இருக்கும். அந்த அதிகாலத்துக்காக அவர் அவ்வளோ தவமாக இருந்தான்னு சொல்லி படிச்சுக்கணும். அதிகாலையில் நம்ம தேடுவதற்கு அவ்வளோ நான் சந்தோஷம் அவ்வளோ வாஞ்சியோடு இருந்தேன்னு சொல்கிறார். அவர் எழுதுகிற சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே காலையில் சூரியன் குளித்து அங்கே எல்லாம் அடிச்சு விட்டு நம்ம எந்திரிக்கிறோம். சரியான ஒரு புரிதலோடு தேடுங்க, வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து தேவன் கொடுக்குற முக்கியமான தேவனோட சேர்ந்து வாழணும், தேவனோட நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழணும், தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நம்ம முழுமையாக பெற முடியும். நான் வந்து இன்ன வரைக்கும் இந்த சூழ்நிலை நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் நல்லாவே கவனித்து கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் வந்து இந்த வசனத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் கடவுளை தேடுறதில்ல, நான் உண்மையாக கடவுளை தேடலைங்கிறது நீங்கள் என்னைக்காவது புரிஞ்சாதான் முதல்ல நீங்கள் கடவுளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுவீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கிளைம் பண்ணி பழகுங்க. கடவுள்கிட்ட நீங்கள் உண்மையாகவே கிளைம் பண்ணி கேளுங்க. அண்ணால போல் ஒவ்வொரு வாக்குத்தத்தை எடுத்து நான் கிளைம் பண்ணி எத்தனையோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வர மாட்டேங்குது, கடவுளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவனோட சார்ந்து தேவனோட ஐக்கியத்தோடு இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, உலகத்தினுடைய முடிவு வந்து உங்களோட இருக்குன்னு சொல்லி. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.